ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பாட்னி தாவரவியலில் கிளாஸ் நம்பர் 9 அனிமல் கிங்டம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். விலங்கு உலகத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பதிவு பார்க்குறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி மொனிரா கிங்டம், புரோட்டிஸ்டா கிங்டம், ஃபங்கை கிங்டம், பிளான்ட் கிங்டம் 2 பகுதியாக வந்து நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ அந்த வீடியோ பதிவுகள் எல்லாமே பார்க்கல அப்படின்னா அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு கடைசி கிங்டமான அனிமல் கிங்டம் வந்து பார்க்க வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த கண்டென்ட்டை வந்து நம்ம மெட்டீரியலாக சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மெட்டீரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா 800 பே பண்ணிவிட்டு உங்களோட கம்ப்ளீட் அட்ரஸ் சென்ட் பண்ணிங்கன்னா ஒரு 4 to 5 டேஸ்க்குள்ளே கொரியர் மூலமாக இந்த புக்கை ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த புக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக காண்டாக்ட் பண்ணி அக்சஸ் பண்ணிக்கலாம். நம்ம டைரெக்டாக டாப்பிக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ சிங்கிள் வீடியோ பதிவில் இந்த அனிமல் கிங்டமை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். கொஞ்சம் வீடியோ பதிவு லென்த்தாக தான் போகும். பட் ரொம்ப முக்கியமான விஷயம், கண்டிப்பாக 1லேருந்து 2 மார்க் வந்து எதிர்பார்க்கலாம் இந்த டாப்பிக்லேருந்து. அதே போல் பிளான்ட் கிங்டம் டாப்பிக்லேருந்தும் 1லேருந்து 2 கொஷின்ஸ் வந்து நம்மளால் எதிர்பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அனிமல் கிங்டம் பார்க்குறதுக்கு முன்னாடி பேசிக்கான டீட்டெயில்ஸ் என்னன்னு நம்ம தெரிஞ்சுப்போம். ஆர்ஹெச் விட்டாக்கர் என்ற சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும், ஓகேவா, ஸோ நிறைய உயிரினங்கள் வந்து இருக்குது. தாவரம் வந்து ஒரு வகையான உயிரினம், பூஞ்சைகள் வந்து ஒரு வகையான உயிரினம், பாக்டீரியாஸ் கூட ஒரு வகையான உயிரினம் தான். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய உயிரினங்களை வந்து ஆர்ஹெச் விட்டாக்கர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா 5 கிங்டமுக்குள்ளே கொண்டு வராரு. ஓகேவா? ஸோ அதில் தான் வந்து இந்த பாக்டீரியா எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொனிரா கிங்டமுக்கு கீழே வந்துடும். அதே போல் இந்த பேராமிஷியம், யூக்ளினா போன்ற நுண்ணுயிரிகள் வந்து புரோட்டிஸ்டா கிங்டமுக்கு கீழே வந்துடும். அதே போல் பூஞ்சைகள் எல்லாமே வந்து பூஞ்சை கிங்டமுக்கு கீழே வந்துடும். அதே போல் இந்த பூமியில் இருக்கக்கூடிய தாவரங்கள், பாசிகள், இது எல்லாமே உங்களுக்கு எந்த கிங்டமுக்கு கீழே வரும்? தாவர உலகத்துக்கு கீழே வந்துடும். அதே போல் இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா வகையான விலங்குகளையும் அவர் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா ஒரு சில பேசிஸ் அடிப்படையில் விலங்கு உலகத்துக்கு கீழே கொண்டு வரார். ஸோ அது என்ன பேசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த 4 கிங்டமுக்குமே நம்ம படித்தோம். ஓகேவா? ஸோ 4 கிங்டமுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகேவா? அதோட செல்லுலார் ஆர்கனைசேஷன் என்ன, பாடி ஆர்கனைசேஷன் என்ன, செல்வால் இருக்குமா இருக்காதா, அதோட நியூட்ரிஷன் வந்து எப்படி இருக்கும். ஸோ இதன் அடிப்படையில் தான் ஆர்ஹெச் விட்டாக்கர் வந்து பிரித்தார். அப்படி பார்க்கும்போது அனிமல் கிங்டமுடைய செல்லுலார் ஆர்கனைசேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ப்ரோகேரியட்ஸா யூகேரியட்ஸான்னு கேட்டிங்கன்னா அது வந்து அனிமல் கிங்டமில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் யூகேரியட்ஸ் வகையை சார்ந்தது. யூகேரியட்ஸ்னால் ஒன்றுமே கிடையாது. செல்லில் நியூக்ளியஸ் என்பது வெல் டெவலப்டு நியூக்ளியஸ் என்பது இருக்கும். அதே போல் வளர்ந்த செல் நுண்ணுறுப்புகள் என்பது யூகேரியட்ஸில் வந்து இருக்கும். அதை தான் வந்து நம்ம யூகேரியட்ஸ்னு சொல்கிறோம். அதே போல் பாடி ஆர்கனைசேஷன், அதாவது அது வந்து ஒற்றை செல் உயிரினமா இல்லை பல செல் உயிரினமான்னு கேட்டிங்கன்னா, பாடி ஆர்கனைசேஷன் எல்லா விலங்குகளும் மல்டி செல்லுலார் ஆர்கனைசேஷன் தான். பல செல் உயிரி தான் எல்லா விலங்குகளும். அதே போல் செல்வால் வந்து இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அனிமல் கிங்டமுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா வகையான உயிரினங்களுக்கும் அதோட செல்வால் வந்து அதில் இருக்கிற செல்லை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா செல்வால் என்பது இருக்காது, ஆப்சண்ட்டு. ஸோ பிளான்ட்டுக்கு எல்லா வகையான தாவரத்துக்குமே செல்வால் வந்து இருக்கும். ஸோ மேடப் ஆஃப் செல்லுலோஸ். அதே போல் ஃபங்கையோட செல்வால் பார்த்தீங்கன்னா செல்வால் வந்து இருக்கும், மேடப் ஆஃப் கைட்டின். ஆனால் அனிமலோடைய செல்லை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் செல்வால் என்பது இருக்காது. அடுத்தது இதோட நியூட்ரிஷன் என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹெட்டிரோட்ராபிக். ஃபுல்லாகவே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டிரோட்ராஃபிக் தான். ஓகேவா? ஸோ தன்னோட உணவுக்காக மற்ற உயிரினத்தை சார்ந்திருப்பது தான் ஹெட்டிரோட்ராஃபிக். ஓகேவா? ஸோ தாவர உலகம் மட்டும் ஃபோட்டோசிந்தசிஸ், அதாவது தனக்கான உணவை சூரிய ஒளியை பயன்படுத்தி தனக்கான உணவை தானே தயார் செய்து கொள்வது வந்து ஃபோட்டோசிந்தசிஸ். இங்கே விலங்கு உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் வந்து எதுவுமே ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணாது. எல்லாமே ஹெட்டிரோட்ராஃபிக் தான், தனக்கான உணவுக்காக மற்ற உயிரினத்தை சார்ந்திருப்பது. ஓகேவா? ஸோ இந்த பேசிஸ் அடிப்படையில் தான் இந்த ஆர்ஹெச் விட்டாக்கர் வந்து அனிமல் கிங்டமை வந்து கிளாஸிஃபை பண்ணுறார். ஓகேவா? மில்லியன் கணக்கான விலங்கு இனங்கள் விவரிக்கப்பட்டுள்ளன. மேலும் இவற்றை பற்றி தெளிவாக படிக்க வகைப்படுத்துவது மிகவும் அவசியமாகிறது. முதல்ல எதுக்காக கிளாஸிஃபை பண்ணுறோம்? ஒவ்வொரு உயிரினத்தை பற்றியும்
இண்டிவிஜுவலாக நமக்கு படிக்கிறது வந்து கஷ்டமாக இருக்குன்றதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஒரு குறிப்பிட்ட பேசிஸ் அடிப்படையில் இந்த உயிரினத்தை வந்து இந்த கிளாசிஃபிகேஷன்லேயும் இந்த உயிரினத்தை வந்து இந்த கிளாசிஃபிகேஷன் அடிப்படையில் நம்ம பிரிக்கிறோம். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த விலங்கு உலகத்துக்கு கீழே எக்கச்சக்கமான விலங்குகள் வந்து இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நம்மளே என்ன தான் பார்த்தீங்கன்னா ஒரு விலங்கு தான். அதே போல் வந்து ஆடு மாடுகள் விலங்கு, ஆடு மாடும் விலங்கினத்தில் தான் வரும். அதே போல் வந்து மீன் இனம் இருக்குது பார்த்தீங்களா, எந்த வகையான மீன் எடுத்துக்கிட்டாலும் அது வந்து விலங்கினத்துக்கு கீழே தான் வரும். பறவைகள் இருக்குது பார்த்தீங்களா, பறவைகளும் விலங்கு இனத்துக்கு கீழே தான் வரும். பூச்சிகள் இருக்குது பார்த்தீங்களா, பூச்சிகளுமே வந்து விலங்கு இனத்துக்கு கீழே தான் வரும். அடுத்தது இந்த ஹைட்ரா, ப்ளூ ஃபிஷ், ஸ்டார் ஃபிஷ்ஷு, ஜெல்லி ஃபிஷ்ஷு, ஆக்டோபஸ்ஸு, இது எல்லாமே உங்களுக்கு எதுக்கு கீழே தான் வரும், விலங்கு இனத்துக்கு கீழே தான் வரும். ஸோ ஓகேவா? அப்போ இந்த இது எல்லாமே வந்து ஒரே கிளாசிஃபிகேஷனில் வைக்க முடியாது. அப்போது என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அனிமல் கிங்டமை அகைன் வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா கிளாஸிஃபை பண்ணுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கிங்டம், ஓகேவா? ஸோ கிங்டம்மை என்ன பண்ணுறாங்க, அகைன் ஃபைலமாக வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அடுத்தது ஃபைலமை வந்து என்னவா கிளாஸிஃபை பண்ணுறாங்க, கிளாஸாக வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அடுத்தது ஆர்டராக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அடுத்தது ஜீனஸாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அடுத்தது ஸ்பீசிஸாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ முதல்ல கிங்டம், இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கிங்டம் வந்து என்ன, அனிமல் கிங்டமா? ஸோ இந்த மாதிரி பிளான்ட் கிங்டம் இருக்கும், ஃபங்கை கிங்டம் இருக்கும், மொனிரா கிங்டம் இருக்கும், புரோட்டிஸ்டா கிங்டம் இருக்கும். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய உயிரினத்தை ஒரு குறிப்பிட்ட பேசிஸ் அடிப்படையில் ஃபைலமாக நம்ம பிரிக்கிறோம். ஓகே, இப்போ உதாரணத்துக்காக இப்போ அனிமல் கிங்டமில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்த்தோபோடான்னு ஒரு கிங்டம் இருக்குது, மொலுஸ்கான்னு ஒரு கிங்டம் இருக்குது. ஸோ ஆர்த்தோபோடா கிங்டம்னா அதில் இருக்கக்கூடிய பூச்சிகள் எல்லாமே வந்து ஜாயிண்டட் லெக்ஸை வந்து வச்சுருக்கும். பேர், அதாவது 2 லெக்குமே வந்து ஜாயிண்ட்டாக இருக்கும். ஓகேவா? பேர் அடிப்படையில் பேர் 2 ஜோடிகள் அடிப்படையில் கால்களை வந்து வச்சுருக்கோம் ஆர்த்தோபோடா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு உயிரினத்தையும் அதோட பேசிஸ் அடிப்படையில் டிஃப்ரெண்ட் ஃபைலத்தில் வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். அடுத்தது ஃபைலத்துக்கு அடுத்த கிளாஸிஃபிகேஷன் என்ன பார்த்தீங்கன்னா கிளாஸாக வந்து பிரிக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு இந்த ஃபைலம் க்ராடேட்டான்னு ஒரு ஃபைலம் இருக்குது. அந்த ஃபைலமில் இருக்கக்கூடிய உயிரினத்தை நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா 5 கிளாஸாக பிரிப்போம். மீன் இனம், பறவை இனம், அதுக்கப்புறம் பாலூட்டிகள், ஊர்வன, அடுத்தது வந்து நில மற்றும் நீர்வாழ் உயிரினம்னு சொல்லிட்டு 5 கிளாஸாக வந்து பிரிப்போம். அடுத்தது இந்த கிளாஸ் வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் அப்படின்னு பிரிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸை வந்து எப்படி பிரிக்கலாம் பார்த்தீங்கன்னா ஆர்டர் அப்படின்னு பிரிக்கலாம். அடுத்தது இந்த ஆர்டரை வந்து எப்படி பிரிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஜீனஸ்ன்னு பிரிக்கலாம். அடுத்தது ஜீனஸை வந்து நீங்கள் கிளாஸிஃபை பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீசிஸ்ன்னு வந்து பிரிக்கலாம். இப்போ கொஷின் கேட்பாங்க, என்ன கேட்பாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு விலங்கு உலகத்தோடைய அடிப்படை யூனிட், அதாவது இப்போ ஒரு உலகம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோடைய ஸ்மாலஸ்ட் யூனிட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீசிஸ் தான் வந்து அதோட ஸ்மாலஸ்ட் யூனிட். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலத்தை மட்டும் தான் படிக்க போகிறோம். இந்த க்ரோடேட்டாவுக்கு மட்டும் கிளாஸ் படிக்க போகிறோம். நம்ம படிக்க போகிற கிங்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அனிமல்யா கிங்டமை பற்றி நம்ம விவரமாக படிக்க போகிறோம். இந்த அனிமல்யா கிங்டமுக்கு கீழே இருக்கக்கூடிய உயிரினத்தை 9 வகையான ஃபைலமாக நம்ம பிரிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ அகைன் வந்து இந்த ஃபைலம் வந்து கிளாஸாக பிரியும். இது எல்லாத்துக்கும் நம்ம கிளாஸ் வந்து படிக்க தேவையில்ல. ஜஸ்ட் இந்த க்ராடேட்டா என்ற ஒரு ஃபைலத்துக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும், கிளாஸ் வந்து படிக்கணும். இது வந்து ஒரு 5 கிளாஸாக பிரிச்சிருப்போம். அதை நம்ம பின்னாடி வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த 9 ஃபைலத்தோட பேர் மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதில் முதல் ஃபைலத்தோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா பொரிஃபெரா. ரெண்டாவது ஃபைலத்தோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா சீலன்ட்ரேட்டான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அல்லது நைடேரியான்னு இன்னொரு பேர் இருக்குது. அடுத்தது 3வது கிங்டமோட பேர் வந்து பிளாட்டி ஹெல்மென்திசிஸ். அடுத்தது 4வது கிங்டமோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா நெமட்டோடோடா. அடுத்தது 5வது கிங்டம் பேர் என்ன பார்த்தீங்கன்னா அனிலிடா. 6வது கிங்டம் வந்து ஆர்த்தோபோடா. 5வது கிங்டம் மொலுஸ்கா. 6வது இது 5, இது 6. 7வது கிங்டம் வந்து மொலுஸ்கா. 8வது கிங்டம் வந்து எக்கினோடெர்மேட்டா. 9வது ஃபைலம் பேர் வந்து க்ராடேட்டா. கிங்டம் கிடையாது, ஃபைலம். முதல் ஃபைலம் பொரிஃபெரா, அடுத்தது சீலன்ட்ரேட்டா, அடுத்தது பிளாட்டி ஹெல்மென்திசிஸ், அடுத்தது நெமட்டோடா, அடுத்தது அனிலிடா, அடுத்தது ஆர்த்தோபோடா, அடுத்தது மொலுஸ்கா, அடுத்தது எக்கினோடெர்மேட்டா, அடுத்தது வந்து க்ராடேட்டா. இந்த 9 ஃபைலத்தோட நேம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதோட ஆர்டரையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து பின்னாடி வந்து யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போது இந்த 9 ஃபைலம் பார்த்தீங்களா? இந்த 9 ஃபைலத்தை எந்த பேசிஸ் அடிப்படையில் பிரிக்கிறாங்கன்றதை நமக்கு கண்டிப்பாக தெரியணும். இப்போ உதாரணத்துக்கு
லெவல் ஆஃப் இந்த அனிமல்ஸ் எல்லாத்தையுமே வந்து எந்த அடிப்படையில் 9 ஃபைலமாக பிரிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், அடுத்தது பாடி சிமெட்ரி உடல் அமைப்பு அடிப்படையில், உயிரினங்களின் நிலை அடிப்படையில், அடுத்தது உடற்குழி அடிப்படையில், அடுத்தது பேட்டர்ன் ஆஃப் டைஜஸ்டிவ் அண்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டம். இது தேவை கிடையாது, இது ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது ஜெர்மினல் லேயர் அடிப்படையில், அதுக்கப்புறம் நோட்டோகார்ட் அப்படின்னா முதுகு எலும்பு வளர்வதற்கு முன்னாடி அந்த முதுகெலும்பு என்னவாக இருந்திருக்குன்னா நோட்டோகார்டாக தான் இருந்திருக்கும், அதாவது முதுகு நானாக இருந்திருக்கும். ஸோ அந்த முதுகு நான் அடிப்படையில் இந்த 5 விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், ரெண்டாவது பாடி சிமெட்ரி, மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மினல் லேயர், நாலாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் கூலும், அதாவது உடற்குழு அடிப்படையில், அடுத்தது ஐந்தாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நோட்டோகார்டு அடிப்படையில், முதுகு நான் அடிப்படையில் என்ன பண்ணுறோம், இங்கே இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா விலங்கினத்தையும் 9 ஃபைலமாக நம்ம பிரிக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ அந்த 9 ஃபைலத்தை பற்றி டீட்டெயிலாக ஒன்று ஒன்றா பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல ஒன்று இங்கே இந்த பேசிஸ் சொன்ன பார்த்தீங்களா, இந்த பேசிஸை பற்றி இந்த லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன்னா என்ன, பாடி சிமெண்ட்ரினா என்ன, நேச்சர் ஆஃப் கூலும்னா என்ன, அடுத்தது ஜெர்மினல் லேயர்ஸ்னால் என்ன, நோட்டோகார்ட்னா என்ன, எதன் அடிப்படையில் இதெல்லாம் பிரிக்கிறாங்க அப்படின்றத நம்ம தெளிவாக பார்த்துடலாம். சிம்பிளாக அப்படியே கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நான் எதுவுமே தேரி கண்டென்ட்லாம் எதுவுமே வாசிக்க போகிறதில்ல, நான் ஜஸ்ட் அப்படியே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேஸ்டு ஆன் த செல் அரேஞ்ச்மெண்ட், அதாவது நான் என்ன சொன்னேன், அனிமல் கிங்டமுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் மல்டி செல்லுலார் உயிரினம் பார்த்தோமா. அப்போது செல் எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா செல்லுலார் லெவல் அப்படின்னா, இப்போ அந்த உயிரினத்துடைய செல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய செல் இருக்கும், எல்லாமே மல்டி செல்லுலார் தான். ஆனால் இந்த எல்லா செல்லுமே என்ன ஆகிருக்காது, கனெக்ட் ஆகி ஒரு டிஷ்யூவாக இருக்கவே இருக்காது, ஜஸ்ட்டு எல்லாமே வந்து செல்களாகவே இருக்கும். இதுக்கு பேர் தான் செல்லுலார் லெவல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? இப்போது ஒரு உயிரினம் இருக்குது, இப்போ ஒரு வெல் டெவலப்டு உயிரினம் இருக்குதுன்னு வச்சுப்போம். ஓகேவா? முதல்ல அந்த வெல் டெவலப்டு உயிரினத்துடைய அடிப்படை அழகு என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்லுங்க. ஓகேவா? ஸோ குரூப் ஆஃப் செல், எல்லா செல்லும் சேர்ந்து உங்களுக்கு என்னவா மாறும், டிஷ்யூவாக மாறும். எல்லா செல்லும் சேர்ந்து டிஷ்யூவாக மாறும். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட செல்கள் சேர்ந்து டிஷ்யூவாக உருவாகும். அடுத்தது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட டிஷ்யூக்கள் சேர்ந்து, டிஷ்யூக்களுடைய குழுவை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆர்கன், உறுப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம உடம்புல இருக்குது பார்த்தீங்களா, நம்ம உடம்புல கல்லீரல் என்பது ஒரு உறுப்பு, இதயம் என்பது ஒரு உறுப்பு, அடுத்தது மூளை என்பது ஒரு உறுப்பு, அடுத்து சிறுகுடல், பெருக்குடல், இது எல்லாமே ஒரு உறுப்பு. இது எல்லாமே எதனால் ஆயிருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஷ்யூஸால். ஓகே, டிஷ்யூஸ் வந்து எதனால் உருவாக்கப்படுறோம்னா செல்களால். ஓகே, குரூப் ஆஃப் செல்ஸ் வந்து டிஷ்யூ, குரூப் ஆஃப் டிஷ்யூஸ் வந்து ஆர்கன். அதே போல் வந்து 2 அல்லது அதற்கு மேற்பட்ட உறுப்புகள் சேர்ந்து என்ன உருவாகுது, ஒரு சிஸ்டத்தை வந்து உருவாக்குது. அந்த எல்லா சிஸ்டமும் சேர்ந்து தான் ஒரு கம்ப்ளீட் பாடியை வந்து உருவாக்குது. இப்போ உதாரணத்துக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மவுத்து, ஈசோஃபேகஸு, ஸ்டொமக்கு, லிவரு, பேன்க்ரியாஸு, சிறுகுடல், பெருக்குடல், இது எல்லாமே இந்த மாதிரி நிறைய உறுப்புகள் சேர்ந்த ஒரு குழு தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஓகே, இந்த மாதிரி ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம், ஓகே, எண்டோக்ரைன் சிஸ்டம், இது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு உயிரினத்துடைய ஒரு கம்ப்ளீட் பாடி என்பது உருவாகுது. ஓகேவா? அப்படி பார்க்கும்போது இந்த விலங்கினத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில உயிரினத்துடைய உடல் அமைப்பு வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் செல்லுலார் லெவல்லே இருக்குங்க. இந்த செல் எல்லாமே வந்து ஜாயிண்ட் ஆகாமல் அப்படியே வெறும் செல்லுலார் லெவல்லே இருக்கும். அதுக்கு பேர் தான் செல்லுலார் லெவல், செல் உடலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஷ்யூ லெவலில் எல்லாமே வந்து இந்த செல் எல்லாமே சேர்ந்து இந்த செல் எல்லாமே சேர்ந்து டிஷ்யூ லெவலில் இருக்குங்க. அடுத்தது மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்கன் லெவலில், டிஷ்யூ அப்படியே கொஞ்சம் வெல் டெவலப் ஆகி ஆர்கன் லெவலில் இருக்கும் ஒரு சில உயிரினங்கள். ஒரு சில உயிரினங்கள் வந்து சிஸ்டம் லெவல், அதாவது ஒரு வெல் டெவலப்டு கம்ப்ளீட் ஒரு பாடி அமைப்பை பெற்ற ஒரு உருவமாக இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பொரிஃபெரா ஃபைலம் இருக்குது பார்த்தீங்கன்னா, முதல் ஃபைலம் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த பொரிஃபெரா ஃபைலம். ஸோ அந்த பொரிஃபெரா ஃபைலத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே வந்து செல்லுலார் லெவலில் தான் இருக்கும். அடுத்தது சீலன்ட்ரேட்டா ரெண்டாவது ஃபைலம் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, சீலன்ட்ரேட்டா அல்லது நைடேரியன் ஒரு ஃபைலம் பார்த்தீங்களா, அந்த ஃபைலத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே வந்து டிஷ்யூ லெவல் உடல் அமைப்பை வந்து பெற்றிருக்கும், தசை உடலத்தை வந்து பெற்றிருக்கும். அடுத்தது மூன்றாவது ஃபைலம் வந்து பிளாட்டி ஹெல்மென்திஸ்.
ஸோ இந்த ஃபைலத்துக்கு கீழே இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே வந்து ஆர்கன் லெவல் உறுப்புகளை கொண்டு, அதாவது உறுப்புகளை வந்து கொண்டு இருக்கும். ஆனால் ஒரு வெல் டெவலப்டு சிஸ்டமாக செயல்படுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. வெறும் உறுப்புகள் மட்டும், ஒரு சில வளர்ந்த உறுப்புகள் மட்டும் அந்த விலங்குகளுக்கு வந்து காணப்படும். அடுத்தது மீதி இருக்கக்கூடிய, அதாவது நெமட்டோடோடாவில் ஆரம்பித்து நெமட்டோடோடா, ஆர்த்தோபோடா, அனிலிடா, மொலுஸ்கா, அதுக்கப்புறம் எக்கினோடெர்மேட்டா, க்ரோடேட்டா, மீதி இருக்கக்கூடிய ரெஸ்ட் ஆஃப் த ஃபைலம், மீதி இருக்கக்கூடிய எல்லா ஃபைலமும் சிஸ்டம் லெவல் உடல் அமைப்பை வந்து வச்சுருக்கும். அதாவது டைஜஸ்டிவ் சிஸ்டம் தனியாக, சர்க்குலேட்டரி சிஸ்டம் தனியாக, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் தனியாக, இந்த மாதிரி சிஸ்டம் லெவலில் உடல் அமைப்பை வந்து வச்சுருக்கும். ஓகே, ஸோ இதன் அடிப்படையில் இந்த 9 ஃபைலத்தை வந்து கிளாஸிஃபை பண்ணிட்டாங்களா. செல்லுலார் லெவலில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே வந்து பொரிஃபெரா ஃபைலத்துலையும், டிஷ்யூ லெவலில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாத்தையும் வந்து சீலன்ட்ரேட்டா ஃபைலத்துலையும், ஆர்கன் லெவலில் இருக்கக்கூடிய உயிரினத்தை எல்லாத்தையுமே வந்து பிளாட்டி ஹெல்மந்திசிஸ் என்ற ஃபைலத்துலையும், மீதி இருக்கக்கூடிய எல்லா உயிரினத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, அந்த நெமட்டோடோடா, அனிலிடா, ஆர்த்தோபோடா, மொலுஸ்கா, எக்கினோடெர்மேட்டா, க்ரோடேட்டா என்ற ஃபைலத்தில் வந்து கிளாஸிஃபை பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்தது பாடி சிமெட்ரி. முதல்ல லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் வந்து படித்தாச்சு. இப்போ அடுத்தது பாடி சிமெட்ரி. பாடி சிமெட்ரி அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த டயக்ராமில் நான் இப்படி ஒரு கோடு போடுறேன். ஓகேவா, இந்த டயக்ராமில் நான் இப்படி ஒரு கோடு போடுறேன் அப்படின்னா, இந்த உடலை வந்து சரிசமமாக 2 பாகங்களாக பிரிக்க முடிகிறதா. அதுவே இப்படி ஒரு கோடு போடுறா அப்படின்னா, இந்த உயிரினத்தை வந்து சரிசமமாக இந்த பார்ட்டியும் சரிசமமாக பிரிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா பிரிக்க முடியாது. ஓகேவா, ஸோ ஏதாச்சும் ஒரு அச்சில் மட்டும் ஒரு கோடை வந்து நீங்கள் பிரிச்சிங்கன்னா, அதாவது ஒரு விலங்கினத்தை எடுத்துகிட்டு ஏதாச்சும் ஒரு அச்சில் மட்டும், அதாவது ஒரு ஆக்சிஸில் மட்டும் நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா அந்த உடல் அமைப்பு வந்து சரிசமமாக பிரியும். ஸோ அந்த உயிரினங்களை தான் நம்ம என்ன அந்த பிரிவு இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பைலேட்ரல் சிமெட்ரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது ரேடியல் சிமெட்ரி அப்படின்னா, நீங்கள் எந்த அச்சில், ஸோ இப்படி நீங்கள் கட் பண்ணாலும் சரி, இல்லை இப்படி கட் பண்ணாலும் சரி, இல்லை இப்படி கட் பண்ணாலும் சரி, நீங்கள் எந்த அச்சில் கட் பண்ணாலும் அந்த உடல் அமைப்பு வந்து சரிபாகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பார்க்குறதுக்கு அப்படியே சரிசமமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் தான் ரேடியல் சிமெட்ரி. அடுத்தது ஏசிமெட்ரி அப்படின்னா, நீங்கள் இதை வந்து எந்த அச்சில் கட் பண்ணாலும், இப்படி கட் பண்ணாலும் அந்த 2 பாகமும் சரிசமமாக இருக்காது, இப்படி கட் பண்ணாலும் உங்களுக்கு என்ன சரிசமமாக இருக்காது, அந்த 2 பாகங்களும் பார்க்குறதுக்கு ஈக்குவலாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. இந்த அச்சில் கட் பண்ணாலும் உங்களுக்கு எப்படி இருக்காது, பார்க்குறதுக்கு வந்து சரிசமமாக இருக்காது. ஓகேவா, ஒரு உடல் அமைப்பை எந்த அச்சில் கட் பண்ணாலும் அந்த 2 பாகங்களும் சரிசமமாக இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஏசிமெட்ரி அப்படின்னு சொல்கிறோம். ஏசிமெட்ரின்னு சொல்கிறோம். அடுத்தது ஏதாச்சும் ஒரு அச்சில் மட்டும் நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா அதனுடைய அந்த விலங்குடைய உடல் அமைப்பு சரிசமமாக இருந்துச்சு அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு அச்சில் மட்டும் கட் பண்ணும்போது அந்த 2 பாகங்களும் சரிசமமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பைலேட்ரல் சிமெட்ரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நீங்கள் எந்த அச்சில் கட் பண்ணாலும், ஓகே, ஸோ இந்த ஆக்சிஸில் கட் பண்ணாலும், இந்த ஆக்சிஸில் கட் பண்ணாலும், இந்த ஆக்சிஸில் சரிசமமாக கட் பண்ணிங்கன்னா அந்த கட்டான 2 பார்ட்டுமே உங்களுக்கு எப்படி இருக்குமா, ஈக்குவல் பார்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் ரேடியல் சிமெட்ரி. இதில் அதுக்கு பேர் தான் ரேடியல் சிமெட்ரி. ஓகே, இந்த 3 பாயிண்ட் தேரியெல்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா, இதில் இந்த முதல் ஃபைலம் இருக்குது பார்த்தீங்களா, பொரிஃபெரா ஃபைலம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த பொரிஃபெரா ஃபைலம் மட்டும்தான் ஏசிமெட்ரிக்கல் பாடி அமைப்பு வந்து கொண்டிருக்கும். ஓகே, எந்த அச்சில் நீங்கள் கட் பண்ணாலும் அந்த கட் பண்ண பாகங்கள் வந்து சரிசமமாக இருக்காது. அடுத்தது இந்த பைலேட்ரல் சிமெட்ரி இருக்குது பார்த்தீங்களா, அது ரேடியல் பார்த்தோம். ரேடியல் சிமெட்ரி பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குங்க, CER, செக்கு. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, செக்கு இன்ஜின் ரேடியேஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது CER, அதாவது 2வது ஃபைலம் சீலன்ட்ரேட்டாவும், அடுத்தது அந்த கடைசிக்கு முன்னாடி ஃபைலம் எக்கினோடெர்மேட்டா இருக்குது பார்த்தீங்களா, E ஃபார் எக்கினோடெர்மேட்டா, C ஃபார் சீலன்ட்ரேட்டா. இந்த 2 ஃபைலமும் உங்களுக்கு எந்த சிமெட்ரி கொண்டிருக்கும், ரேடியல் சிமெட்ரி, R ஃபார் ரேடியல் சிமெட்ரி. ஓகேவா, ஸோ இந்த ரேடியல் சிமெட்ரி பார்த்தீங்கன்னா சீலன்ட்ரேட்டா ஃபைலமும் எக்கினோடெர்மேட்டா ஃபைலமும் ரேடியல் சிமெட்ரியை வந்து கொண்டு இருக்கும். பொரிஃபெரா ஃபைலம் மட்டும்
ஏசிமெட்ரி வகை உடல் அமைப்பை கொண்டது. மீதி இருக்கக்கூடிய எல்லா ஃபைலமும் உங்களுக்கு எந்த உடல் அமைப்பை பெற்றிருக்கும்? பைலேட்ரல் உடல் அமைப்பை வந்து பெற்றிருக்கும். ஓகேவா? ஸோ இது முடிஞ்சு போச்சுங்களா? ரெண்டாவது கிளாசிஃபிகேஷன் முடிஞ்சு போச்சுங்களா? அடுத்தது நேச்சர் ஆஃப் கூலும். இந்த கூலும் பார்க்குறதுக்கு முன்னாடி ஜெர்மினல் லேயரை வந்து நம்ம பார்த்துறோம். ஓகேவா? ஸோ ஜெர்மினல் லேயர் அப்படின்னா கரு அடுக்குங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போது ஒரு மேல் இருக்காங்க, ஒரு ஃபீமேல் இருக்காங்கன்னு வச்சுப்போம். ஓகே, ஒரு மேல் கிட்ட இருந்து ஸ்போம் தான் செக்ஸெல், ஃபீமேல் கிட்ட இருந்து செக்ஸெல் எதுன்னு பார்த்தீங்கன்னா எக்கு. ஸோ இந்த ஸ்போமும் எக்கும் சேர்ந்து உங்களுக்கு என்ன நடக்கும்? ஃபெர்டைலைசேஷன் நடக்குமா? கரு உறுதல் வந்து நடக்குமா? ஸோ அதில் தான் என்ன ஆகும்? கரு வந்து உருவாகும். இதுக்கு பேர் தான் நம்ம ஜைகோட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த கரு தான் என்ன ஆகும்? எம்ப்ரியோவாக உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ எம்ப்ரியோ அப்படின்னா இதை தான் நம்ம இது கருமுட்டை, இது வந்து கரு, இதை தான் நம்ம எம்ப்ரியோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, கரு இருக்குது பார்த்தீங்களா? அதை தான் நம்ம எம்ப்ரியோ சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஆணுடைய செக்ஸெல், பெண்ணுடைய செக்ஸில் ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு கரு உறுதல் வந்து நடைபெறும். கரு உறுதல் நடைபெற்று ஒரு கரு வந்து உருவாகும். இந்த கரு தான் உங்களுக்கு என்னவா மாறும்? 10 மாதத்துலேயோ 9 மாதத்துலேயோ உங்களுக்கு என்னவா மாறும்? குழந்தையாக மாறும். இது வந்து நம்மளோட ஹியூமனுக்கு வந்து நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒவ்வொரு விதமான ரீப்ரொடக்ஷன் நடந்து ஒரு குட்டி என்பது உருவாகும். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கரு இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த எம்ப்ரியானிக் ஸ்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த எம்ப்ரியானிக் ஸ்டேஜில் ஒரு சில விலங்குகள் வந்து டபுள் லேயர், இது வந்து ஒரு லேயர், இது வந்து ஒரு லேயர். இப்போ ஒரு சில விலங்குகளுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் லேயராக இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு லேயரு, இது வந்து ஒரு லேயரு, இது வந்து ஒரு லேயரு. ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்கிறேன்னு நான் தெளிவாக புரியுதுங்களா? இந்த கரு அடுக்கு என்பது, கருனா இப்போது ஆண் செக்ஸ் செல்லும் பெண் செக்ஸ் செல்லும் சேர்ந்து கரு உறுதல் என்பது நடைபெறும். அந்த கரு உறுதல் நடைபெற்று கரு வந்து உருவாகுது பார்த்தீங்களா? அந்த கருவை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில உயிரினத்துடைய கரு நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2 லேயர் கொண்ட 2 அடுக்கு கொண்ட இது இருக்கும். ஓகேவா? கரு வந்து இருக்கும். கரு அடுக்கு வந்து 2 அடுக்காக இருக்கும். ஒரு சில உயிரினத்துடைய கரு அடுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா 3 அடுக்கில் வந்து இருக்கும். அதுக்கு பேர் தான் டிப்ளோ பிளாஸ்டிக்னு சொல்லுவாங்க. 2 அடுக்கு கொண்டு இருந்துச்சுன்னா டிப்ளோ பிளாஸ்டிக்னு சொல்லுவாங்க. 3 அடுக்கு கொண்டு இருந்துன்னா அது வந்து ட்ரிப்ளோ பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதை இங்கே பாருங்கள். ஸோ இதுதான் வெளி லேயர். இதுக்கு பேர் வந்து எண்டோடோம் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ள ஒரு லேயர் இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கு பேர் தான் எக்டோடோம்னு சொல்லுவாங்க. இதில் வந்து 2 லேயர் மட்டும்தான். இந்த நடுவில் இருக்கிற லேயர் வந்து ஃபில் ஆகவே இருக்காது. நடுவில் இருக்கிற லேயர் வந்து இருக்காது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கே பாருங்கள், உள்ள ஒரு லேயர் இருக்குது, நடுவில் ஒரு லேயர் இருக்குது, கடைசியில் வந்து ஒரு லேயர் இருக்குது. எண்டோடோம், மீசோடோம், எக்டோடோம், இந்த மாதிரி 3 லேயர் கரு அடுக்க கொண்டு இருக்கக்கூடிய உயிரினங்களை வந்து ட்ரிப்ளோ பிளாஸ்டிக்னும், அதே போல் வந்து 2 கரு அடுக்கு கொண்ட உயிரினங்களும் டிப்ளோ பிளாஸ்டிக் ஜெர்மினல் லேயர்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது பொரிஃபெரா ஃபைலம் இருக்குது பார்த்தீங்களா? பொரிஃபெரா, இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குங்க, PCOD அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? பொரிஃபெரா ஃபைலமும் சீலன்ட்ரேட்டா ஃபைலம், அதாவது முதல் ஃபைலம், 2வது ஃபைலம், இந்த 2 ஃபைலமும் எந்த வகையான கரு அடுக்கை வச்சுருக்கும் பார்த்தீங்கன்னா டிப்ளோ பிளாஸ்டிக் கரு அடுக்கை வந்து வச்சுருக்கும். மீதி இருக்கக்கூடிய எல்லா ஃபைலமும் ட்ரிப்ளோ பிளாஸ்டிக் வகையான கரு அடுக்கை வந்து வச்சுருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? CER, செக் இன்ஜின் ரேடியேஷன் ஒன்று படித்தோம். அடுத்தது PCODன்னு ஒன்று படித்தோம். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சீலன்ட்ரேட்டா ஃபைலமும் எக்கினோடெர்மேட்டா ஃபைலமும் ரேடியல் சிமிட்ரி வகை உடல் அமைப்பை கொண்டது. அடுத்தது பொரிஃபெரா ஃபைலமும் சீலன்ட்ரேட்டா ஃபைலமும் டிப்ளோபிளாஸ்டிக் வகை கரு அடுக்கை கொண்டது. மீதி இருக்கக்கூடிய எல்லா வகை உயிரினமும் உங்களுக்கு எந்த வகை? ட்ரிப்ளோ பிளாஸ்டிக் வகை கரு அடுக்கை வந்து கொண்டு இருக்கும். ஓகேவா? இப்போ அடுத்தது இப்போ வந்து இதுக்கு வருவோம், இந்த உடற்குழிக்கு வந்து இப்போ வருவோம். ஓகேவா? ஸோ இப்போது இந்த கரு அடுக்கு இருக்குது பார்த்தீங்களா? இப்போ முதல்ல இந்த கூலும்னா நம்ம என்ன, இந்த உடற்குழினா நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, பாடி கேவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரிப்ளோ பிளாஸ்டிக் கரு அடுக்கு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து வெளிப்புற லேயர். இது வந்து இந்த பிளாக் கலரில் இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து உள்புற லேயர். ஓகே, மீதி பார்த்தீங்கன்னா இந்த மீசோடம் நடுவில் இருக்க லேயர் பார்த்தீங்களா? இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு 2 அடுக்கில் இருக்குங்களா?
ஓகேவா. ஸோ இந்த 2 அடுக்கு வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து உங்களுக்கு என்ன ஆகுமா, எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ எக்ஸ்பேண்ட் ஆகி இப்படி வந்துடுங்க. ஓகேவா. இப்போ இதுதான் வந்து மீசோடோம். இது ரெண்டும் எக்ஸ்பேண்ட் ஆகிடும். எக்ஸ்பேண்ட் ஆகி உங்களுக்கு என்ன ஒரு ஃபார்ம் பண்ணும் பார்த்தீங்கன்னா, ஒரு கேவிட்டி வந்து, ஸோ இந்த லேயரும் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ எக்ஸ்பேண்ட் ஆகி இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கேவிட்டியை வந்து உருவாக்கும். ஸோ இந்த கேவிட்டிக்கு பேர் தான் கூலும் உடற்குழி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், உடற்குழி அதாவது வெறும் எண்டோடோம் இருக்கும், எக்டோடோம் இருக்கும். இந்த மீசோடோம் வந்து இருக்கவே இருக்காது. மீசோடோம் இருந்தால் தான் உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகும், கூலும் என்பது அந்த பாடி கேவிட்டி என்பது ஃபார்ம் ஆகும். ஓகேவா. ஸோ அந்த பாடி கேவிட்டி என்பது ஃபார்ம் ஆகலை அப்படின்னா அதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ கூலும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா. ஸோ அடுத்தது சூடோகோலும் அப்படின்னா இந்த மீசோடோம் வந்து ப்ராப்பராக வந்து ஒரு பாடி கேவிட்டி வந்து ஃபார்ம் பண்ணாது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாடி கேவிட்டி இருக்குது, இந்த இடத்துல பாடி கேவிட்டி இல்லை, இந்த இடத்துல உடற்குழி இருக்குது, இந்த இடத்துல உடற்குழி வந்து இல்லை. ஸோ இந்த மாதிரி பார்ஷியலாக இல்லைன்னா நாட் வெல் டெவலப்டு. ஓகேவா. ஒரு சரியான முறையில் இந்த உடற்குழியை வந்து அந்த மீசோடோம் வந்து உருவாக்காது. அதுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா சூடோகோலும். இது சூடோ அப்படின்னாலே பொய் அப்படின்னு சொல்லுவாங்க, பொய் உடற்குழி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், இதுதான் உள்புற லேயர். இந்த பிளாக் கலரில் இருக்கிறது தான் உள்புற லேயர். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெளிப்புற லேயர் இருக்குது பார்த்தீங்களா, மீசோடோம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு லேயரு, இது வந்து ஒரு லேயரு. இந்த 2 லேயரும் உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகி உங்களுக்கு என்ன ஃபார்ம் பண்ணியிருக்கு, ஒரு பாடி கேவிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. இதுக்கு பேர் தான் ட்ரூ கூலும் இல்லது கூலோமேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ இந்த பாடி கேவிட்டியை பெற்றிருக்கக்கூடிய உயிரினங்களை தான் நம்ம கூலோமேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த பாடி கேவிட்டியை பெற்றிருக்கக்கூடிய உயிரினங்கள் வந்து சூடோகூலோமேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த பாடி கேவிட்டியை பெற்றிருக்கக்கூடிய உயிரினத்தை வந்து ஏ கூலோமேட், அதாவது பாடி கேவிட்டியே இல்லை அப்படின்னா ஏ கூலோமேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா. ஸோ இந்த 3த்தில் எது வந்து வெல் டெவலப்டுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதுதான் வெல் டெவலப்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாடி கேவிட்டி உருவாகிற இடத்துல தான், இந்த பாடி கேவிட்டி அப்படின்னா ஒன்றும் கிடையாதுங்க, ஸ்பேஸு. இந்த எம்ப்ரியோ இருக்குது பார்த்தீங்கன்னா, கரு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கரு வந்து நல்லா வளர இந்த மாதிரி பாடி கேவிட்டி வந்து ஃபார்ம் ஆகும். இந்த பாடி கேவிட்டி ஃபார்ம் ஆனால் தான் இந்த ஹார்ட்டாக இருக்கட்டும், லிவராக இருக்கட்டும், ஸ்டொமக்காக இருக்கட்டும், அது எல்லாமே வைக்கிறதுக்கு இடம் தேவை பார்த்தீங்களா. ஸோ அந்த இடம் தான் இந்த பாடி கேவிட்டி. ஓகேவா. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த பொரிஃபெரா ஃபைலம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பொரிஃபெரா ஃபைலம் மட்டும்தான் ஏ கூலும். ஓகேவா. அடுத்தது இந்த ஒரே ஷேட் பண்ணுங்கள், பொரிஃபெராவும் சீலன்ட்ரேட்டா முதல் 2 ஃபைலம் மட்டும் முதல் 2 ஃபைலம் மட்டும் ஏ கூலும். ஓகேவா. அடுத்தது இதுக்கு ஒரு சார்ட் ஒன்று இருக்குங்க, வெயிட் பண்ணுங்கள், இது இருக்குது பாருங்கள். அதாவது பொரிஃபெரா ஃபைலமும் சீலன்ட்ரேட்டா ஃபைலமும் மட்டும்தான். அடுத்தது பிளாட்டி ஹெல்மந்திசிஸ், இந்த 3 ஃபைலமும் உங்களுக்கு வந்து ஏ கூலமேட் அப்படின்னா பாடி கேவிட்டியே இருக்காது. அடுத்தது இந்த நீமட்டோடா இருக்குது பார்த்தீங்களா, 4வது ஃபைலம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது மட்டும் சூடோகூலமேட்டாக இருக்கும். மற்றபடி அனிலிடா, ஆர்த்தோபோடா, மொலுஸ்கா, எக்னோடெர்மேட்டா, குரோடேட்டா இது எல்லாமே உங்களுக்கு வந்து சீலோமேட் வகையான கூலம் வந்து நேச்சர் ஆஃப் கூலம் பார்த்தீங்கன்னா சீலோமேட். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம என்ன படிச்சிட்டோம், லெவல் ஆஃப் ஆர்கனிசம் படித்தாச்சு, சிமிட்ரி படித்தாச்சு, ஜெர்மினல் லேயர் படித்தாச்சு, கூலம் வந்து படித்தாச்சு. ஸோ இந்த சார்ட் வந்து நான் வந்து எழுதி கொடுத்துருக்கேன், இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ சிம்பிளாக இருக்கும் பாருங்கள். ஒரு பொரிஃபெரா ஃபைலத்தோடைய லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா செல்லுலார். ஓகேவா. ஸோ அதாவது பொரிஃபெரா முதல் ஃபைலம் வந்து செல்லுலார் லெவல், 2வது ஃபைலம் வந்து டிஷ்யூ லெவல், 3வது ஃபைலம் வந்து ஆர்கன் லெவல், மீதி இருக்கக்கூடிய எல்லா ஃபைலமும் உங்களுக்கு வந்து சிஸ்டம் லெவலில் இருக்கும். அடுத்தது இந்த சிமிட்ரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த பொரிஃபெரா ஃபைலம் மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஏ சிமிட்ரிக்கல். மற்ற எல்லாமே இந்த சீலன்ட்ரேட்டா, இதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் சொன்னேன், CER, அதாவது சீலன்ட்ரேட்டா ஃபைலமும் எக்கினோடெர்மேட்டா ஃபைலமும் ரேடியல் சிமிட்ரி வகையை சார்ந்தது. இந்த சீலன்ட்ரேட்டா ஃபைலமும் எக்கினோடெர்மேட்டா ஃபைலமும் ரேடியல் சிமிட்ரியை வந்து கொண்டது. மீதி எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த பொரிஃபெரா வந்து ஏசிமெட்ரிக்கல், சீலன்ட்ரேட்டாவும் எக்கினோடெர்மேட்டாவும் ரேடியல், மற்ற எல்லா ஃபைலமும் உங்களுக்கு என்ன பைலேட்ரல் வகையான உடல் அமைப்பை கொண்டது. அடுத்தது இந்த ஜெர்மினல் லேயர் கரு அடுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த பொரிஃபெரா, அதாவது இதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொன்னேன், PCOD, அதாவது பொரிஃபெரா
சீலன்ட்ரேட்டா மட்டும் டிப்ளோபிளாஸ்டிக் வகை கரு அடுக்கை கொண்டது. மீதி இருக்கக்கூடிய பிளாட்டிஹெல்மின்தீசு, நீமட்டோடோடா, அடுத்தது அனிலிடா, ஆர்த்தோபோடா, மொலுஸ்கா, எக்கினோடெர்மேட்டா, குரோடேட்டா மற்ற எல்லாமே வந்து உங்களுக்கு ட்ரிப்ளோபிளாஸ்டிக் வகையான கரு அடுக்கு கொண்டது. அடுத்தது முதல் 3 ஃபைலம் மட்டும் ஏகுலமேட், அதாவது பாடி கேவிட்டி இருக்காது. 4வது ஃபைலம் மட்டும் வந்து பொய் உடற்குழியை வந்து கொண்டு இருக்கும். ஓகேவா? சூடோ கூலமேட். மீதி இருக்கக்கூடிய அனிலிடா, ஆர்த்தோபோடா, மொலுஸ்கா, எக்கினோடெர்மேட்டா, குரோடேட்டா இது 5ம் பார்த்தீங்கன்னா கூலமேட்டாக இருக்கும், அதாவது பாடி கேவிட்டியை வந்து வச்சுருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது நோட்டோகார்டுங்க. நோட்டோகார்டு அப்படின்னா முதுகு நான் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து முதுகெலும்பு இருக்குது. ஓகேவா? முதுகெலும்பு வந்து இந்த ஸ்டார்டிங்கில் இந்த எம்ப்ரியானிக் ஸ்டேஜில் இந்த முதுகெலும்பு என்னவாக இருந்திருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த முதுகு நோட்டோகார்டாக இருந்திருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ராட் லைக் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம்டு டியூரிங் எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட் ஆன் த டார்சல் சைடு. ஓகே, ஒரு உயிரினத்துடைய பின்புறத்தில் எம்ப்ரியானிக் ஸ்டேஜில் ஒரு முதுகு நான் வந்து வளருங்க. இதுதான் வந்து ஃப்யூச்சரில் உங்களுக்கு முதுகெலும்பு வெர்டிப்ரல் காலமாக மாறும். ஓகேவா? இதுக்கு பேர் தான் நோட்டோகார்டு. ஓகேவா? அப்படி பார்க்கும்போது 9 ஃபைலத்தில் முதல்ல 8 ஃபைலத்தில் உங்களுக்கு என்ன கிடையாது? நோட்டோகார்டு என்பது கிடையாது. இந்த 9வது ஃபைலம் குரோடேட்டா இருக்குது பார்த்தீங்களா? இந்த குரோடேட்டாவில் மட்டும்தான் உங்களுக்கு முதுகு நான் என்பது இருக்கும். அதனால தான் இதை வந்து என்ன சொல்லுவாங்க? வெர்டிபிரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வெர்டிபிரேட்ஸ் அப்படின்னா முதுகெலும்பு உள்ளவை அப்படின்னு சொல்லுவாங்க. வெர்டிப்ரல் காலம் அப்படின்னா முதுகெலும்பு. ஸோ அந்த முதுகெலும்பு இருக்கக்கூடிய உயிரினத்தை வந்து நம்ம வெர்டிபிரேட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும். ஓகேவா? ஸோ இது மீதி இருக்கக்கூடிய 8 ஃபைலமில் இருக்கக்கூடிய உயிரினத்தையும் நம்ம என்ன சொல்கிறோம்? நான் வெர்டிபிரேட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். முதுகெலும்பு அல்லாத உயிரினங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அடுத்தது இது வந்து பார்த்து வச்சுக்கோங்க. பேட்டர்ன் ஆஃப் அ டைஜஸ்டிவ் அண்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம். இது தேவையில்லை, ஜஸ்ட்டு தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. மற்றபடி இந்த லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், செல்லுலார் லெவலாக, டிஷ்யூ லெவலாக, ஆர்கன் லெவலாக, சிஸ்டம் லெவலாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது நேச்சர் ஆஃப் ஜெர்மினல் லேயர், கரு அடுக்கு வந்து டிப்ளோபிளாஸ்டிக்கா ட்ரிப்ளோபிளாஸ்டிக்கான்னு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது நான் என்ன சொன்னேன்? நேச்சர் ஆஃப் கூலும், உடற்குழி வந்து சீலோமெட்டா இல்லை வந்து ஏசீலோமெட்டா இல்லை வந்து சீலோமெட்டா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது நோட்டோகார்டு வந்து இருக்குமா இல்லையான்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது பாடி சிமெட்ரி வந்து பைலேட்ரல் சிமெட்ரியா, ரேடியல் சிமெட்ரியா, அடுத்தது ஏசிமெட்ரிக்கலா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது இல்லாமல் இன்கம்ப்ளீட்டிவ் டைஜஸ்டிவ் சிஸ்டம். இப்போ ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒவ்வொரு விதமான டைஜஸ்டிவ் சிஸ்டம், ஒவ்வொரு விதமான சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்து இருக்கும். ஓகே, ரத்த சுழற்சி மண்டலம் வந்து வெவ்வேறு மாதிரி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு முழுமை அடையாத செரிமான அமைப்புக்கு ஒரு திறப்பு உள்ளது. அதாவது ஒரு இன்கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் கொண்ட உயிரினம் வந்து ஒரே ஒரு திறப்பு மட்டும், அதாவது சாப்பிட்றதும் சரி கழிவு நீக்கத்துக்கும் சரி ஒரே வகையான திறப்பை மட்டும்தான், ஒரே வகையான ஓப்பனிங்கை மட்டும்தான் யூஸ் பண்ணும். அதே வந்து ஒரு கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னா 2 வகையான ஓப்பனிங் இருக்கும். இப்போ நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் மவுத் இருக்கும், ஆனஸ் வந்து இருக்கும். ஓகேவா? அப்போது 2 வகையான ஓப்பனிங் வந்து இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஒரே ஒரு ஓப்பனிங் மட்டும் இருக்குது அப்படின்னா, அதாவது சாப்பிட்றதுக்கும் கழிவு நீக்கத்துக்கும் ஒரே வகையான ஓப்பனிங்கை பயன்படுத்துச்சு அப்படின்னா அது வந்து இன்கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம். அடுத்தது சர்க்குலேட்டரி சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம், க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம்னு 2 இருக்குது. ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னா ஹார்ட்டிலேருந்து, அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிளட்ஸ் வந்து ஹார்ட் வந்து பம்ப் பண்ணி மற்ற எல்லா உறுப்புகளுக்கும் அனுப்பும். ஓகேவா? அதுதான் ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம். இப்போ நம்ம உடம்புல இருக்கிறது எல்லாமே வந்து ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம். க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னா blood is circulated through arteries, vein and capillaries. ஜஸ்ட் நம்மளோட நரம்புகள் இருக்குது பார்த்தீங்களா, உயிரினத்தோட நரம்புகள் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த நரம்புகள் வழியாக ரத்தம் என்பது சுழற்சி ஆகிக்கிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம். இந்த 2 விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி நான் சொன்ன அந்த 5 விஷயம்தான், அந்த 5 விஷயத்தோட அடிப்படையில் தான் இந்த 9 ஃபைலத்தை வந்து நம்ம பிரிச்சிருக்கோம். அந்த 9 ஃபைலத்தை வந்து நம்ம டீட்டெயில்டாக இப்போ நம்ம படிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ மேற்கூறிய அம்சங்களின் அடிப்படையில் விலங்குகளை 9 தொகுதிகளாக பிரிக்கலாம். ஃபைலம் அப்படின்னா தொகுதி. ஓகேவா? அதில் முதல்ல படிக்க போகிறது வந்து ஃபைலம் பொரிஃபெரா. ஸோ பேர்லேயே இருக்குங்க, தமிழில் பேர்லேயே இருக்குது, துளையுடை இலிகள். பேரே வாயில் வரல. ஓகேவா? அதாவது
பாடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்ஸ் வந்து இருக்குங்க, துளை வந்து இருக்கும். ஓகேவா, அதனால தான் துளை உடலிகள் அப்படின்னு சொல்கிறாங்க, துளை உடலிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பாடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே பார்த்தாலும் போர்ஸாக இருக்கும், ஓட்டை இருக்கும். ஓகேவா, ஸோ அதுக்கு பேர் தான் பைலம், ஃபைலம், ஃபோரிஃபெரா. அதாவது எந்த ஃபைலம் நீங்கள் படித்தாலும் அந்த 5 விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல்ல செல்லுலார், அது வந்து எந்த வகையான லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா செல்லுலார் லெவல் ஆர்கனைசேஷன். முதல் ஃபைலம் வந்து செல்லுலார் லெவல் ஆர்கனைசேஷன். அடுத்தது அதோட பாடி அமைப்பு பார்த்தீங்கன்னா ஏசிமெட்ரிக்கல். ஓகே, ஃபைலம் ஃபோரிஃபெரா வந்து பாடி அமைப்பு வந்து ஏசிமெட்ரிக்கல். நோட்டோகார்டு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா முதல்ல இருக்கக்கூடிய 8 ஃபைலத்துக்கும் நோட்டோகார்டு கிடையாது, அப்போ இதுக்கும் நோட்டோகார்டு கிடையாது. அடுத்தது டிப்ளோபிளாஸ்டிக், பிசிஓடி அப்படின்னா என்ன சொன்னேன், போரிஃபெராவும் சீலன்ட்ரேட்டாவும் மட்டும்தான் டிப்ளோபிளாஸ்டிக் வகை கரு அடுக்கை வந்து கொண்டிருக்கும். அப்போது ஃபைலம் ஃபோரிஃபெரா வந்து டிப்ளோபிளாஸ்டிக் கரு அடுக்கை கொண்டது. அடுத்தது இது வந்து சீலோமேட்டா, சூலோமேட்டா, சூடோசீலோமேட்டான்னு கேட்டிங்கன்னா இது வந்து சீலோமேட், உடற்குழி அற்றது. இந்த 5 பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே படிக்கணும். ஸோ ஓகேவா, இந்த ஸ்பெஷல்லாம் நீங்கள் படிக்க முடியல அப்படின்னாலும் இந்த 5 டீட்டெயில்ஸ் வந்து முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கூடவே எக்ஸாம்பிள்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ இதோடைய ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோட உடம்புல உங்களுக்கு என்ன இருக்கும், சிறிய துளைகள் வந்து காணப்படுகிறது. ஸோ எங்கே பார்த்தாலும் போர்ஸாக இருக்குங்க. போர்ஸ் அப்படின்னா ஹோல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உடம்புல எங்கே பார்த்தாலும் சின்ன சின்ன துளைகள் வந்து காணப்படுகிறது. இது எல்லாமே வந்து மெரைன் ஆர்கானிசம் அப்படின்னா கடல்வாழ் உயிரினங்கள். இது வந்து இதனால் நகரவே முடியாது. இதுக்கு பேர் நான் மொட்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உயிரினத்தால் கை கால்கள்லாம் கிடையாது, ஏன்னா இது வந்து ஒரு வெல் டெவலப்டு ஆர்கனைசேஷன் கிடையாது, அதனால் இதுக்கு கை கால்லாம் கிடையவே கிடையாது, அதனால் இதனால் நகர முடியாது. அப்போ இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாலிட் சர்ஃபேஸில் வந்து ஸ்டிக் ஆகிடும். ஓகேவா, விச் இஸ் அட்டாச்சு டு த சம் சாலிட் சர்ஃபேஸில் வந்து அட்டாச் ஆகிருக்கும். முக்கியமாக இது வந்து மெரைன், கடலுக்கு அடியில் வந்து காணப்படுகிறது. அடுத்தது இந்த ஃபைலத்தில் இருக்கக்கூடிய உயிரினத்தை வந்து நம்ம காமனாக என்ன சொல்கிறோம், ஸ்பாஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்பாஞ்சஸ் அப்படின்னா கடற்பாசிகள் என்று அழைக்கப்படுகிறது. தே ஹாவ் அ வாட்டர் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். வாட்டர் என்டர் த்ரூ த மைன்யூட் போர்ஸ். ஓகேவா, ஸோ உடல் முழுக்க வாட்டர் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் வந்து இருக்கும். ஓகேவா, வாட்டர் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இருக்கும். எதன் மூலமாக தன்னோட வாட்டரை வந்து எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து போர்ஸ் இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த போர்ஸ் வழியாக தான் வாட்டரை வந்து எடுத்துக்கும். அதே போல் தன்னோட நியூட்ரிஷனுக்காக இருக்கட்டும், ரெஸ்பிரேஷனுக்காக இருக்கட்டும், எக்ஸ்க்ரீஷன் கழிவு நீக்கத்துக்காக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து அந்த வாட்டர் போகக்கூடிய பாதை இருக்குது பார்த்தீங்களா, அந்த போர்ஸ் வழியாக வாட்டர் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதன் வழியாகவே தன்னோட நியூட்ரிஷனை, தன்னோட ரெஸ்பிரேஷனை, தன்னோட எக்ஸ்க்ரீஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கும் இந்த வகை உயிரினங்கள். ஓகேவா, அடுத்தது கருமுட்டையும் விந்தணுக்களும், அதாவது எக் அண்ட் ஸ்பெர்ம்ஸ் ப்ரொடியூஸ்டு பை எ சேம் ஆர்கானிசம். அதாவது ஒரே உயிரினமும் ஆண் செக்ஸெல்லையும் பெண் செக்ஸெல்லையும் ஒரே உயிரினமே ப்ரொடியூஸ் பண்ணும். அதுக்கு பேர் தான் வந்து ஹெர்மாஃபோர்டைட் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் ஹெர்மாஃபோர்டைட். ஓகே, இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரே உயிரினம் வந்து ஓகேவா ஆண் செல்லையும் பெண் செல்லையும் உற்பத்தி பண்ணுது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஹெர்மாஃப்ரோடைட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ அடுத்தது ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பை ஃப்ராக்மெண்டேஷன். இந்த வகை உயிரினத்தில் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் என்பது துண்டாதல் அப்படின்ற ஒரு நிகழ்வு மூலமாக நடக்குது. துண்டாதல் அப்படின்னா இது அப்படியே கட்டாகி கீழே விழுந்து அது வந்து ஒரு உயிரினமாக வந்து விளைய ஆரம்பிச்சிடும். அடுத்தது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் என்பது கேமெட் ஃபார்மேஷன் மூலமாக நடக்குது. கேமெட் ஃபார்மேஷன் அப்படின்னா செக்ஸ் செல். ஓகேவா, அந்த இந்த இனப்பெருக்கத்துக்கு தேவையான செல்ஸ் தான் கேமெட் ஃபார்மேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா, ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சைக்கான், அதுக்கப்புறம் ஸ்பாஞ்சில்லா. இதுக்கு பேர் தான் வந்து இதுதான் சைக்கான். ஓகேவா, இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்சில்லா, இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூஸ்பாஞ்சியா. இந்த 3 எக்ஸாம்பிள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக, அந்த எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ அடுத்தது 2வது ஃபைலம் வந்து சீலன்ட்ரேட்டா. ஓகேவா, ஸோ சீலன்ட்ரேட்டா வந்து எந்த வகை, 2வது ஃபைலம் வந்து அதோட லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா டிஷ்யூ லெவல் ஆர்கனைசேஷன். அடுத்தது இதோட சிமெட்ரி பார்த்தீங்கன்னா CER, அதாவது செக் இன்ஜின் ரேடியேஷன். சீலன்ட்ரேட்டா ஃபைலமும் எக்கினோடெர்மேட்டா ஃபைலமும் ரேடியல் சிமெட்ரி வகையை சார்ந்தது. அப்படி பார்த்தீங்கன்னா ஃபைலம் சீலன்ட்ரேட்டாவுக்கு இன்னொரு பேர் வந்து இருக்குது, நைடேரியா. இது வந்து குழி உடலிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா,
ஸோ குழி உடலிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து துளை உடலிகள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இது வந்து குழி உடலிகள் தமிழில். ஓகேவா. ரேடியல் சிமெட்ரி வகை உடல் அமைப்பை கொண்டது. நோட்டோகார்டு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நோட்டோகார்டு கிடையாது. ஓகே, நோ நோட்டோகார்டு இஸ் ப்ரெசன்ட். அதாவது 9வது ஃபைலம் இருக்குது பார்த்தீங்கன்னா க்ரோடேட்டா. அந்த க்ரோடேட்டாவை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய 8 தொகுதிக்கும் என்ன கிடையாது, முதுகு நான் கிடையாது. அடுத்தது இது எந்த வகை கரு அடுக்க கொண்டிருக்கும் பார்த்தீங்கன்னா பிசிஓடி. பொரிஃபெரா ஃபைலமும் சீலன்ட்ரேட்டா ஃபைலமும் டிப்ளோபிளாஸ்டிக் வகை கரு அடுக்கை கொண்டது. அப்போ இது வந்து டிப்ளோபிளாஸ்டிக் வகையான ஜெர்மினல் லேயரை வந்து கொண்டிருக்கும். அடுத்தது இது கூலமேட்டா ஏ கூலமேட்டான்னு கேட்டிங்கன்னா முதல் 3 ஃபைலம் வந்து ஏ கூலமேட்டு தான். ஓகேவா. பொரிஃபெரா, சீலன்ட்ரேட்டா, அடுத்து பிளாட்டி ஹெல்மந்திசிஸ், இந்த 3 ஃபைலமும் உங்களுக்கு என்ன தான், ஏ கூலமேட் தான், அதாவது உடற்குழி அற்றது. அடுத்தது இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தே ஆர் அக்வாட்டிக். ஓகே, மோஸ்ட்டாக மெரைனில் தான் வந்து காணப்படுகிறது. அண்ட் ஃப்ரீ ஸ்விம்மிங் ஆர்கானிசம். ஓகேவா, அதாவது நீந்தக்கூடிய உயிரினங்களாக காணப்படுகிறது. பொதுவாக கடலில் வந்து காணப்படுகிறது. இது வந்து 2 வகையான உடல் அமைப்பு வந்து பெற்றிருக்குங்க. ஓகே, ஒன்று வந்து என்ன பார்த்தீங்கன்னா பாலிப்பு, இன்னொன்று வந்து மெடூசா. ஓகே, அது என்ன நம்ம பார்க்கலாம். பாலிப் வந்து ஒரு அடித்தளத்துடன் நிரந்தரமாக இணைக்கப்பட்ட நிலையான மற்றும் உருளை வடிவம் கொண்ட கொனடுகள் இல்லா உயிரியாகும். அதாவது நிலையான, ஓகே, இதுதான் வந்து அந்த நிலையான ஒரு பேஸ் வந்து வச்சுருக்கோம். ஓகே, நிரந்தரமாக இணைக்கப்பட்ட நிலையான மற்றும் உருளை வடிவம். ஓகே, உருளை வடிவம் அப்படின்னா ஸ்பெரிக்கல் ஷேப் கொண்ட கொனடுகள். அப்படின்னா கொனட் அப்படின்னா ஆண் செல் மற்றும் பெண் செல், அதாவது செக்ஸ் செல் இருக்குது பார்த்தீங்களா, இனப்பெருக்க செல்களை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய உறுப்புகளை தான் கொனட் செல் அப்படின்னு, கொனட்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இதில் வந்து செக்ஸ் செல் வந்து இருக்காது, கொனட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது. அப்போ இது வந்து ஏசெக்சுவலாக ரீப்ரொடியூஸ் வந்து பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹைட்ரா இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஹைட்ரா வந்து என்ன பண்ணும், பட்டிங் மூலமாக இங்கே இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது வந்து ஒரு ஹைட்ரான்னு எடுத்துப்போம். இதுதான் ஹைட்ரா ஆக்சுவலாக. ஓகேவா. இதில் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா ஒரு மொட்டு மாதிரி வளரும். இந்த மொட்டு வந்து டெவலப் ஆகி இந்த மொட்டு வந்து கட் ஆகி இது வந்து ஒரு உயிரினமாக, இதுக்கு பேர் தான் பட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நிலையான ஒரு அடித்தளம் வந்து இருக்கும். அடுத்து உருளை வடிவில் வந்து இருக்கும். கொனட் செல் இல்லாத உயிரியை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், பாலிப்புன்னு சொல்கிறோம். அடுத்தது மெடூசா அப்படின்னா ஃப்ரீ ஸ்விம்மிங்க, அதான் நீச்சல் அடிக்கக்கூடியது. அது மெடூசா இஸ் அ ஃப்ரீ ஸ்விம்மிங் அம்பர்லா லைக் கொனட். ஓகே, அம்பர்லா லைக்கில் உங்களுக்கு என்ன இருக்குமா, அம்பர்லா லைக் ஹேவிங் கொனட்ஸ் லைக் ஆரில்லா. ஓகேவா. ஸோ கொனட்ஸ்னால் இனப்பெருக்க செல்களை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய உறுப்புகள் வந்து இந்த மெடூசா உடல் அமைப்பை கொண்ட சீலன்ட்ரேட்டா ஃபைலத்தில் வந்து உயிரினங்கள் வந்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. மெடூசா நீந்தக்கூடிய மற்றும் குடை போன்ற கொனட்களை பெற்ற உயிரியாகும். உதாரணம் வந்து அதாவது பாலிப்புக்கு வந்து பாலிப் வகையான சீலன்ட்ரேட்டாக்கு எக்ஸாம்பிள் வந்து ஹைட்ரா, அதுக்கப்புறம் அட்மேஷியா, அதுக்கப்புறம் ஜெல்லி ஃபிஷ்ஷு, கோரல். இந்த ஜெல்லி ஃபிஷ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா. இது வந்து ஆக்சுவலாக வந்து ஜெல்லி ஃபிஷ், பேர்லேயே ஃபிஷ் இருக்குது. இது வந்து ஒரு ஃபிஷ்ஷு கிடையாது, இது வந்து ஃபால்ஸ் ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சீலன்ட்ரேட்டா வகை உயிரினம், அதாவது குழி உடலிகள். 2வது ஃபைலம் தான் நம்ம பார்க்குறோம். ஆமாம். அடுத்தது இந்த மெடூசா வகை சீலன்ட்ரேட்டாக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஆரிலா அண்ட் ஜெல்லி ஃபிஷ். ஓகே, ஆரிலா அண்ட் ஜெல்லி ஃபிஷ் வந்து மெடூசா வகை. ஓகே, ஜெல்லி ஃபிஷ் வந்து இதில் வராதுங்க. ஓகே, ஜெல்லி ஃபிஷ் வந்து இதில் வரும். மெடூசா வகை சீலன்ட்ரேட்டாவில் வந்து வரும். ஒரு சில உயிரினங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது பாலிப்பு வகை உடலையும் பெற்றிருக்கும், மெடூசா வகை உடலையும் பெற்றிருக்கும். ஓகேவா. ஸோ சம் நைடேரியன்ஸ் எக்ஸிபிட் போத் ஒப்ளிஜியா, போத் ஃபார்ம். ஓகே, அதுக்கு பேர் வந்து ஒப்ளியான்னு சொல்கிறாங்க. பாலிப் ப்ரொடியூஸ் மெடியூசா ஏசெக்சுவல். பாலிப் வந்து என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா ஏசெக்சுவலாக மெடியூசாவை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த மெடியூசா என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா செக்ஷுவலாக வந்து இந்த பாலிப்பை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்களா. ஸோ எக்ஸாம்பிள் வந்து கொடுக்கல. இந்த பேருக்கு வந்து ஒப்ளியான்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு வகையான நைடேரியன், அதாவது ஒரு சீலன்ட்ரேட்டாவில் இருக்கக்கூடிய ஒரு சில உயிரினம் வந்து இந்த 2 ஃபார்மையுமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ பாலிப் வந்து ஏசெக்சுவலாக மெடூசாவையும், மெடூசா வந்து செக்ஷுவலாக, ஏன்னா மெடூசாவுக்கு தான் கோனட்ஸ் வந்து இருக்கும், அது செக்ஷுவலாக வந்து பாலிப்பை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இந்த அளவுக்குலாம் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க தேவையில்ல. நான் சொன்ன இந்த 5 டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது எக்ஸாம்பிள்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த 3வது ஃபைலம்
பிளாட்டிஹெல்மின்தெசிஸ் இதோடைய பேர் என்ன பார்த்தீங்கன்னா தட்டை புழுக்கள், ஃப்ளாட் வார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஃபைலத்தில் இருக்கக்கூடிய உயிரினத்தை. லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா ஆர்கன் லெவல் ஆர்கனைசேஷன். அடுத்து சிமிட்ரி பார்த்தீங்கன்னா CER அதாவது சீலன்ட்ரேட்டா எக்கினோடெர்மேட்டாவை தவிர்த்து அடுத்தது பொரிஃபெரா வந்து ஏசிமிட்ரி, அந்த சீலன்ட்ரேட்டா எக்கினோடெர்மேட்டா வந்து ரேடியல். இதை தவிர்த்து மற்ற எல்லாமே வந்து உங்களுக்கு பைலேட்ரல் சிமிட்ரி தான், இரு தரப்பு சமச்சீர் உடல் அமைப்பு. அடுத்தது நோட்டோகார்டு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா முதுகு நான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா முதுகு நான் இருக்காது. அடுத்தது இந்த PCOD பொரிஃபெரா மற்றும் சீலன்ட்ரேட்டா மட்டும்தான் டிப்ளோபிளாஸ்டிக் வகை கரு அடுக்கு கொண்டிருக்கு, மற்ற எல்லாமே ட்ரிப்ளோபிளாஸ்டிக் கரு அடுக்கை கொண்டது. அடுத்தது சீலோமேட்டா ஏசீலோமேட்டாங்கன்னா முதல் 3 ஃபைலம் வந்து ஏசீலோமேட்டு. அடுத்தது 4வது இது மட்டும் சீடோ சீலோமேட்டு. மீதி இருக்கக்கூடிய எல்லா ஃபைலமும் உங்களுக்கு என்ன சீலோமேட்டு வெறும் அதாவது உடற்குழி வந்து பெற்று இருக்கும். ஓகேவா? இந்த ஃபைலத்தில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்து காமன்லி நோன் அஸ் ஃப்ளாட் வார்ம். ஏன்னா இதோட உடல் அமைப்பு பார்க்குறதுக்கே வந்து தட்டையாக இருக்குங்க, அதனால தான் இதை வந்து ஃப்ளாட் வார்ம் தட்டை புழுக்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து இது எல்லாமே வந்து ஓகேவா, பேராசைட்டாக இருக்கும். ஓகே, ஒட்டுண்ணிகளாக வாழ்கிறது. அடுத்து இது வந்து ஹெர்மோஃப்ரோடைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெர்மோஃப்ரோடைட் அப்படின்னா பெண் இனப்பெருக்க செல்லும் சரி ஆண் இனப்பெருக்க செல்லும் சரி ஒரே உயிரினமே ப்ரொடியூஸ் பண்ணுவோம், அதனால தான் இதை வந்து ஹெர்மோஃப்ரோடைட் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எக்ஸாம்பிளுங்க, பிளெனேரியா, லிவர் ஃப்ளூக்கு, டேப்வார்ம். கேட்பாங்க லிவர் ஃப்ளூக் எந்த வகையான ஃபைலத்தை சார்ந்தது அப்படின்னு கேட்டு 4 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால் எக்ஸாம்பிள்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்தது 4வது ஃபைலம் என்ன பார்த்தீங்கன்னா ஃபைலம் நெமட்டோடா. அதுக்கு இன்னொரு பேர் தான் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்க்ளெமென்தெசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி வந்து அதுக்கு ஃப்ளாட்வார்ம் போன ஃபைலம் அதாவது பிளாட்டிஹெல்மின்தெசிஸ்க்கு வந்து எப்படி வந்து ஃப்ளாட்வார்ம்னு ஒரு பேர் இருக்கோ அந்த மாதிரி நெமட்டோடாக்கு வந்து இன்னொரு பேர் என்ன பார்த்தீங்கன்னா ரவுண்ட் வார்ம். ஏன்னா அதோட உடல் அமைப்பு வந்து ரவுண்டாக செக்மெண்டடாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? பார்க்கலாம், பின்னாடி பார்க்கலாம். இதோடைய உடல் அமைப்பு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் லெவல் ஆர்கனைசேஷன். ஓகே, ஒரு கொஞ்சம் வெல் டெவலப்டு ஆர்கனைசேஷனாக இருக்கும். அடுத்தது சிமிட்ரி பார்த்தீங்கன்னா பைலேட்ரல் சிமிட்ரி பாடி. ஸோ பைலேட்ரல்னா முதல் பொரிஃபெரா மட்டும் உங்களுக்கு வந்து என்ன ஏசிமிட்ரி. அடுத்து செக் இன்ஜின் ரேடியேஷன், சீலன்ட்ரேட்டாவும் எக்கினோடெர்மேட்டாவும் ரேடியல் வகை சிமிட்ரியை கொண்டது. மீதி இருக்கக்கூடிய எல்லா ஃபைலமும் பைலேட்ரல் சிமிட்ரி வகையை சார்ந்தது. நோட்டோகார்டு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா முதல் 8 ஃபைலத்துக்கு நோட்டோகார்டு முதுகு நான் கிடையாது. அடுத்தது PCOD பொரிஃபெரா ஃபைலமும் சீலன்ட்ரேட்டா ஃபைலமும் டிப்ளோபிளாஸ்டிக் வகை கரு அடுக்கை கொண்டது, மற்ற எல்லாமே வந்து ட்ரிப்ளோபிளாஸ்டிக் கரு அடுக்கை கொண்டது. அடுத்தது சீலோமேட்டா ஏசீலோமேட்டா சீடோசீலோமேட்டான்னு கேட்டிங்கன்னா இந்த முதல் 3 ஃபைலம் வந்து ஏசீலோமேட்டு உடற்குழி அற்றது. அடுத்தது 4வது ஃபைலம் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த நெமட்டோடா மட்டும் பொய் உடற்குழி கொண்டது. ஓகேவா? அடுத்து இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா இது மேபி அக்வாட்டிக்காகவும் இருக்கும், டெரெஸ்ட்ரியல் அப்படின்னா நிலப்பகுதிகளிலையும் காணப்படுகிறது. அதுக்கப்புறம் வந்து பிளான்ஸ் அண்ட் அனிமலில் வந்து ஒட்டுண்ணிகளாகவும் காணப்படுகிறது. அடுத்தது அலிமெண்ட்ரி கேனல் இஸ் கம்ப்ளீட் வித் வெல் டெவலப்டு மஸ்குலர் அலிமெண்ட்ரி கேனல் அப்படின்னா உணவு பாதைங்க, உணவு செல்லக்கூடிய பாதையை தான் நம்ம அலிமெண்ட்ரி கேனல் சொல்லுவோம். உணவு பாதையானது நன்கு வளர்ந்த தசை குரல் வலையுடன் முழுமை பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வெல் டெவலப்டு டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது they are dioecious அப்படின்னா having male and female reproduction in a separate animal. ஓகேவா? அதாவது மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர் அண்ட் செப்பரேட் அனிமல். ஓகேவா? அதாவது மேல் தனியாக இருக்கும் ஃபீமேல் தனியாக இருக்கும்ன்றது தான் இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள், ஃபீமேல் லாங்கர் தென் மேல், அதாவது இதுதான் அந்த ரவுண்ட் வார்மு, இதுதான் ஃபீமேல், இதுதான் மேல். எப்படி கண்டுபிடிங்க பார்த்தீங்கன்னா ஃபீமேல் வந்து மேலை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே பெருசாக இருக்கும். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா மேலோடைய கடைசி டெய்ல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டெய்லில் தான் உங்களுக்கு என்ன இருக்கும், அந்த இனப்பெருக்க செல்களை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இனப்பெருக்க உறுப்பு வந்து இருக்கும். ஓகேவா? எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்கேரிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எக்ஸாம்பிள். ஓகேவா? இதுக்கு பேர் தான் ரவுண்ட் வார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆஸ்கேரிஸு. அதுக்கப்புறம் ஊச்சேரியா ஃப்ளைரல் வார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஆன்கிக்ளோஸ்டோமா, பேரே வாயில் நுழையாது, அதனால் தயவுசெய்து கொஞ்சம் எக்ஸாம்பிள்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஆஸ்கேரிஸ், ஊச்சேரியா, அதுக்கப்புறம் ஆன்சைக்கோக்ளோஸ்டோமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது 5வது ஃபைலம். ஸோ ஃபைலம் அனிலிடா. இதோடைய உடல் அமைப்பு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் லெவல் ஆர்கனைசேஷன். உடல் அமைப்பு பார்த்தீங்கன்னா பைலேட்ரல் சிமிட்ரி, பொரிஃபெரா மட்டும் ஏசிமிட்ரி. அடுத்தது செக் இன்ஜின் ரேடியேஷன்,
சீலன்ட்ரேட்டா, எக்கினோடெர்மேட்டா, ரேடியல் சிமெட்ரி. மற்ற எல்லா ஃபைலமும் உங்களுக்கு என்ன பைலேட்ரல் சிமெட்ரி தான். நோட்டோகார்டு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நோட்டோகார்டு கிடையாது. அடுத்தது பிசிஓடி அப்படின்னா பொரிஃபெரா மற்றும் சீலன்ட்ரேட்டா, இது ரெண்டு மட்டும்தான் டிப்ளோபிளாஸ்டிக் கரு எடுக்க கொண்டிருக்கும். மற்ற எல்லாமே ட்ரிப்ளோபிளாஸ்டிக் கரு எடுக்க கொண்டிருக்கும். சீலோமேட்டான்னு கேட்டிங்கன்னா முதல் 3 ஃபைலம் ஏசிலமேட், 4வது ஃபைலம் வந்து சீடோசீலமேட், மீதி இருக்கக்கூடிய எல்லா ஃபைலமும் சீலோமேட், அதாவது உடற்குழி வந்து கொண்டிருக்கும். உடற்குழி இருக்குது அப்படின்னாலே அது வந்து ஒரு வெல் டெவலப்டு இன்டர்னல் ஆர்கன்ஸை வந்து கொண்டிருக்கும். ஓகேவா? தே மே பி அக்வாட்டிக் அண்ட் டெரஸ்ட்ரியல், நீர்நிலைகளையும் காணப்படும், நிலப்பகுதிகளிலும் காணப்படும். ஓகேவா? ஸோ இந்த ஃபைலத்தில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் தான் வந்து பார்க்குறதுக்கு வந்து செக்மெண்டட், இந்த மாதிரி செக்மெண்டடாக இருக்கும். பாடி டைப் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செக்மெண்டடாக இருக்கும். ஓகேவா? இந்த தொகுதியின் உறுப்பினர் வட்டமாக பிரிக்கப்பட்ட உடல் அமைப்பை கொண்டிருக்கும். பேசிக் நர்வஸ் சிஸ்டம், வெல் டெவலப்டு சர்க்குலேட்டரி அண்டு டைஜஸ்டிவ் சிஸ்டம், அதாவது நர்வஸ் அடிப்படை நர்வஸ் சிஸ்டம், அதாவது நரம்பு மண்டலமும் வெல் டெவலப்டு இரத்த ஓட்ட மண்டலமும் செரிமான மண்டலமும் கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எர்த்துவம், ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸாம்பிள். இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஃபார்மரோட ஃப்ரெண்டுன்னு சொல்லும். ஓகே, ஃபார்மரோட உழவர்களுடைய நண்பன் நம்ம எதை சொல்லுவோம், எர்த்துவாம தான் சொல்லும். ஏன்னா அது வந்து மண்ணில் வந்து நைட்ரஜனை வந்து உற்பத்தி செய்யும், நைட்ரஜன் ப்ரொடக்ஷன். ஏன்னா பிளான்ட் வளர்வதற்கு மிக முக்கியமாக தேவைப்படுவது வந்து நைட்ரஜன். ஓகேவா? ஸோ அந்த நைட்ரஜன் உற்பத்தியில் மிக முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியது இந்த எர்த்துவம். ஓகேவா? நீரிசு, லீச்னா அட்டைப்பூச்சி இருக்குது பார்த்தீங்கன்னா, அட்டைப்பூச்சி, நீரிசு. ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஒரு வகையான எந்த ஃபைலத்தை சார்ந்த அனிலிடா வகை, பேர் வந்து வலைத்தசை புழுக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது ஃபைலம் ஆர்த்தோபோடா, 6வது ஃபைலம் பார்த்தீங்கன்னா ஆர்த்தோபோடா. ஓகேவா? ஸோ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் லெவல் ஆர்கனைசேஷன். அடுத்தது வந்து சிமிட்ரி பார்த்தீங்கன்னா பைலேட்ரல் சிமிட்ரி. பொரிஃபெரா வந்து நான் சொல்கிறதுலே உங்களுக்கு எல்லாமே மனப்பாடம். பொரிஃபெரா மற்றும் ஏசிமெட்ரி. அடுத்தது சிஇஆர், செக் இன்ஜின் ரேடியேஷன். சீலன்ட்ரேட்டா, எக்கினோடெர்மேட்டா மட்டும் ரேடியல் சிமிட்ரி, மற்ற எல்லாமே பைலேட்ரல் சிமிட்ரி. இரு தரப்பு சமச்சீர் உடல் அமைப்பு, அதாவது ஒரு ஆக்சிஸில் நீங்கள் வெட்டினீங்க அப்படின்னா 2 ஈக்குவல் பகுதிகளாக நம்மளால் பிரிக்க முடியும். நோட்டோகார்டு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா முதல் 8 ஃபைலத்துக்கு நோட்டோகார்டு கிடையாது. குரோடேட்டாக்கு மட்டும்தான் நோட்டோகார்டு முதுகு நான் என்பது இருக்கும். அடுத்தது பிசிஓடி, பொரிஃபெரா மற்றும் சீலன்ட்ரேட்டா மட்டும்தான் டிப்ளோபிளாஸ்டிக் கரு எடுக்க கொண்டிருக்கும். மற்ற எல்லாமே வந்து ட்ரிப்ளோபிளாஸ்டிக் கரு எடுக்க வந்து வச்சுருக்கோம். சீலோமேட்டா, சீலோமேட்டுன்னு கேட்டிங்கன்னா முதல் 3 ஃபைலம் சீலோமேட், 4வது ஃபைலம் வந்து சீடோசீலமேட், மீதி இருக்கக்கூடிய எல்லா ஃபைலமும் என்ன சீலோமேட் தான். அதனால தான் இந்த ஆர்டரை வந்து மனப்பாடம் பண்ண சொன்னேன். ஓகேவா? இந்த ஆர்டரை மனப்பாடம் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. முதல்ல பொரிஃபெரா, அடுத்தது சீலன்ட்ரேட்டா, அடுத்தது பிளாட்டி ஹெல்மந்தசிஸ், அடுத்தது என்ன பார்த்தோம், பிளாட்டி ஹெல்மந்தசிஸ், அதுக்கப்புறம் நெமட்டோடா, அதுக்கப்புறம் அனிலிடா, அடுத்தது ஆர்த்தோபோடா, அடுத்தது மொலுஸ்கா, அடுத்தது எக்கினோடெர்மேட்டா, அடுத்தது என்ன பார்த்தோம், குரோடேட்டா. இந்த ஆர்டரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த 5 கிளாஸிஃபிகேஷன் வந்து நம்ம ஈஸியாக வகைப்படுத்திடலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது ஒரு கேரக்டரிஸ்டிக் பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் ஃபைலம் ஆஃப் அனிமல் விச் இன்க்ளூடிங்ஸ், இருக்கிற ஃபைலத்திலே இந்த அனிமல் கிங்டமில் இருக்கக்கூடிய ஃபைலத்திலே மிகப்பெரிய தொகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலம் ஆர்த்தோபோடா தான். ஏன்னா எல்லா இருக்கிறதுலே பூச்சி வகை தான் அதிகம். ஓகேவா? விலங்கு இனத்தில் பார்த்தீங்கன்னா பூச்சி வகைகள் தான் அதிகம். ஸோ அந்த பூச்சி வகைகளை வந்து நம்ம எதில் இன்க்ளூட் பண்ணி வச்சுருக்கோம், ஆர்த்தோபோடாவில் வந்து இன்க்ளூட் பண்ணி வச்சுருக்கோம். எதனால் இதோட ஸ்பெஷல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாயிண்டட் லெக்ஸ் வந்து இருக்குங்க. ஜாயிண்டட் லெக்ஸ் அப்படின்னா இப்போ ஒரு பூச்சி இருக்குது அப்படின்னா இப்படி ஒரு லெக், இப்படி ஒரு லெக், இப்படி ஒரு லெக், இப்படி ஒரு லெக், பேரில் தான் இருக்கும். அதாவது 1 பேரு, 2 பேரு, 3 பேரு, இந்த மாதிரி பேர்ஸில் வந்து லெக் வந்து இருக்கும். அந்த மாதிரி லெக்ஸ் வந்து ஜாயிண்டட் லெக்ஸ் கொண்ட உயிரினத்தை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபைலம் ஆர்த்தோபோடாக்கு கீழே வந்து போட்டிருக்கோம். ஓகே, பாடி உடல் அமைப்பு தலை, மார்பு, வயிறு மற்றும் இணை உறுப்புகள் ஆகியவற்றை கொண்டுள்ளது. அடுத்தது ஆண்டனா அல்லது கண்கள் போன்ற உணர் உறுப்புகள் இருக்குது. ஆண்டனா மற்றும் கண்கள் போன்ற சென்ஸ் ஆர்கன்ஸ் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம்னா என்ன சொன்னேன், ஹார்ட்டு தான் உடல் முழுக்க பிளட்டை பம்ப் பண்ணி எல்லா பகுதிக்கும் அனுப்பும். ஓகேவா? அதுக்கப்புறம் நர்வஸ் மற்றும் டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து அனைத்து வகையான பூச்சிகளையும் நீங்கள் இதில் வந்து எக்ஸாம்பிள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா காக்ரோச்சு, கரப்பாம்பூச்சி, பட்டர்ஃப்ளைவு, அதுக்கப்புறம் ப்ரானு, அதுக்கப்புறம் ஸ்கார்பியனு, ஓகேவா, ஸ்பைடரு, இது எல்லாமே வந்து நீங்கள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நான் என்ன சொன்னேன், இந்த ஆர்த்தோபோடாவில் இருக்கக்கூடிய நம்ம ஜஸ்ட் இந்த குரோடேட்டா ஃபைலமில் இருக்கக்கூடிய உயிரினத்துக்கு மட்டும்
கிளாஸ் படித்தா போதும், அடுத்த கிளாஸிஃபிகேஷன் படித்தா போதும். ஆனால் இந்த ஆர்த்தோபோடாவில் இந்த ஸ்கார்பியன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்கார்பியன் வந்து எந்த வகையான கிளாஸஸ் சார்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஆர்ச்சினிடா. ஓகேவா, அதாவது 4 பேர் லெக், 4 பேர் அப்படி இப்போ ஒரு உயிரினம் இருக்குன்னா இது வந்து ஒரு பேர், 2வது பேர், 3வது பேர், 4வது பேர், இந்த மாதிரி 4 பேர் லெக், 8 லெக்கு கொண்ட உயிரினத்தை வந்து கிளாஸ் ஆர்ச்சினிடாவில் வந்து வச்சுருந்தாங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், கிளாஸ் டிப்ளோபோடா. ஓகே, கிளாஸ் டிப்ளோபோடா அப்படின்னா அதாவது கிளாஸ் இன்செக்டா அப்படின்னா 3 பேர். இப்போ ஒரு உயிரினம் இருக்குது அப்படின்னா 3 பேர், 1 2 3 பேர் லெக்ஸ் கொண்ட உயிரினத்தை வந்து பூச்சிகளை வந்து கிளாஸ் இன்செக்டாவில் வந்து வச்சுருந்தாங்க. எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா இந்த காக்ரோச் தான் எக்ஸாம்பிள். ஸ்கார்பியனு, ஸ்பைடர்லாம் வந்து இந்த கிளாஸ் ஆர்ச்சினிடாவுக்கு வந்து எக்ஸாம்பிள். ஏன்னா 4 பேர் வந்து லெக்ஸை வந்து கொண்டிருக்கும். அடுத்தது இந்த லாப்ஸ்டரு, கிராப்னால் வந்து என்ன தெரியுங்களா, நண்டு, எறா, அதுக்கப்புறம் இந்த லாப்ஸ்டர் எல்லாமே வந்து கிளாஸ் க்ரூஸ்டேஷியா அப்படின்ற ஒரு கிளாஸில் வந்து வச்சுருந்தாங்க. அடுத்தது வந்து சென்டிபீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, சென்டிபீட்ஸ்னால் என்ன, பூரானை வந்து கிளாஸ் சிலோபோடாவில் வந்து வச்சுருந்தாங்க. அடுத்து இந்த மாதிரி 6 கிளாஸ் இருக்குது. இன்செக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்த்தோபோடாவில் வந்து மொத்தமாக 6 கிளாஸ் வந்து இருக்குது. ஓகே, ஜஸ்ட்டு நான் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன், இது இந்த அளவுக்கு டெப்த்தாக படிக்க தேவையில்ல. அடுத்தது மில்லிபீடியா. மில்லிபீட்ஸ்னால் என்ன, சென்டிபீட்ஸ்னால் பூரன், மில்லிபீட்ஸ்னால் மரவட்டை இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த மரவட்டை வந்து கிளாஸ் டிப்ளோபோடாவில் வந்து வச்சுருந்தாங்க. ஓகேவா, ஸோ இந்த கிளாஸ் வந்து தேவையில்ல, ஜஸ்ட்டு வேணும்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு சில எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் உள்ள பூச்சிகளை தெரிஞ்சுக்கோங்க, எக்ஸாமில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏபிஸ் அப்படின்ற ஹனிபி, நம்மளுடைய தேனி இருக்குது பார்த்தீங்களா, இந்த தேனி வந்து ஏபிஸ் எனப்படுகின்ற ஒரு பூச்சி தான். ஓகே, அதோட பேர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாம்பிக்ஸ் அப்படின்னா சில்க்வாம் அப்படின்னா பட்டுப்புழுன்னு சொல்லுவாங்க. ஓகே, இதெல்லாம் வந்து தீஸ் ஆர் த சம் எக்கனாமிக்கலி இம்பார்ட்டண்ட் இன்செக்ட்ஸ். அடுத்தது நோய் விளைவிக்கக்கூடிய இன்செக்ட்ஸ் எதுவும் பண்ணால் அனபிலஸ், ஏடிஸ், இது ரெண்டும் கொசுங்க. ஓகேவா, இதெல்லாம் வந்து கொசு. அனபிலஸ், ஏடிஸ், க்ளூயக்ஸ், இது எல்லாமே வந்து சம் மஸ்கிட்டோ வெக்டாஸ் அப்படின்னா பூச்சி அல்லது விலங்குகள். ஒரு உயிரினத்துலேருந்து இன்னொரு உயிரினத்துக்கு நோயை பரப்பக்கூடிய பூச்சி அல்லது விலங்குகள் தான் நம்ம என்ன சொல்கிறோம், வெக்டார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது இப்போ எத்தனாவது ஃபைலம் வந்து பார்க்குறோம், ஸோ 7வது ஃபைலம் வந்து வந்துட்டோம். ஸோ 7வது ஃபைலம் வந்து ஃபைலம் மொலுஸ்கா, மெல்லுடலிகள். ஓகேவா, பேர்லேயே இருக்குங்க மெல்லுடலிகள். அப்படின்னா பாடி வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு வந்து பாடி வந்து ஒரு மாதிரி ஜெல்லி டைப்பில் குழன்னு அப்படியே இருக்கும். ஓகேவா, ஸோ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் லெவல் ஆர்கனைசேஷன், பைலேட்ரல் சிமிட்ரி அமைப்பை வந்து கொண்டது. நோட்டோகார்டு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நோட்டோகார்டு கிடையாது. அதே போல் வந்து ட்ரிப்ளோபிளாஸ்டிக் 3 அடுக்கு கரு அமைப்பை வந்து கொண்டது. சீலோமேட்டான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் சீலோமேட்டர் தான், உடற்குழி கொண்டது. இது பார்த்திங்கன்னா டெரஸ்ட்ரியல் நிலப்பகுதிகள்லேயும் காணப்படுகிறது, அக்வாட்டிக்கல்லையும் காணப்படுகிறது. ஸோ பாடிஸ் ஆர் வெரி சாஃப்ட். ஓகே, இதோட மெயினான கேரக்டரிஸ்டிக் தான் பாடி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அன்செக்மெண்டட், அதாவது செக்மெண்டட் இல்லாமல் ஒழுங்கற்ற உடல், மிகவும் மென்மையாகவும் ஒழுங்கற்ற உடல் மற்றும் சுண்ணாம்பு ஓட்டால் மூடப்பட்டிருக்கும். ஓகேவா, ஸோ உடல் அமைப்பு தான் சாஃப்டாக இருக்குங்க. அது மேலே வந்து உங்களுக்கு என்ன பண்ணால் ஒரு ஹார்ட் கவரிங் வந்து இருக்கும். ஏன்னா அந்த சாஃப்டான உடலை பாதுகாக்கிறதுக்காக தன்னோட மேலே வந்து ஒரு ஹார்ட் கவரிங்கை வந்து உருவாக்கிக்கும், அந்த கடினமான ஒரு உரையை வந்து உருவாக்கிக்கும். அந்த கடினமான உரை வந்து எதனால் மேட் பண்ணப்படனா கால்சியம் கார்பனேட்டால் உருவாக்கப்பட்டிருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நத்தை இருக்குது பார்த்தீங்கன்னா, நத்தை வந்து உடம்பு வந்து சாஃப்டாக இருக்கும், ஆனால் அது மேலே வந்து உங்களுக்கு என்ன இருக்கும், ஒரு ஓடு மாதிரி இருக்குங்களா, நத்தை, ஸ்னெயிலு. ஓகேவா, அதுக்கப்புறம் ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். நர்வஸ் அண்ட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஆர் ப்ரெசண்ட்டு. அடுத்தது திமில், அதாவது என்ன சொல்கிறாங்க, ஃபெதர் லைக் குல்ஸ் ஆர் ப்ரெசண்ட் பிட்வீன் ஹம்ப் அண்ட் மேண்டில், அதாவது திமிலுக்கும் புறத்தோல் மடிப்புக்கும் இடையில் இறகுகள் போன்ற செவில்கள் வந்து உள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கேல்ஸ் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து பிலா. ஓகேவா, அடுத்தது ஆக்டோபஸ், அடுத்தது ஸ்னெயில். இதெல்லாம் வந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, அடுத்தது 8வது ஃபைலம் எக்கினோடர்மேட்டா. ஓகேவா, பேர்லேயே இருக்குங்க முட்தோலிகள் அப்படின்னா தன்னோட உடம்புல வந்து முள்கள் வந்து இருக்கும், அதனால தான் இதை வந்து முட்தோலிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிஸ்டம் லெவல் ஆர்கனைசேஷன், முதல் ஃபைலம் வந்து செல்லுலார் லெவல், 2வது ஃபைலம் டிஷ்யூ லெவல், 3வது ஃபைலம் வந்து என்ன பார்த்தோம், 3வது ஃபைலம் ஆர்கன் லெவல். மீதி இருக்கக்கூடிய எல்லா ஃபைலமும் சிஸ்டம் லெவல் ஆர்கனைசேஷன் தான். அடுத்தது நான் என்ன சொன்னேன், சிஇஆர் சீலன்ட்ரேட்டா ஃபைலமும் எக்கினோடெர்மேட்டா ஃபைலமும் என்ன வகை உடல் அமைப்பை கொண்டது, ரேடியல் சிமிட்ரி வகை உடல் அமைப்பை கொண்டது. அப்போ இது வந்து என்ன வகை, எக்கினோடெர்மேட்டா வந்து ரேடியல் சிமிட்ரி.
ஆற சமச்சீர் உடல் அமைப்பு கொண்டது. நோட்டோகார்டு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா முதல் 8 ஃபைலத்துக்கு நோட்டோகார்டு கிடையாது. அந்த 9வது ஃபைலம் க்ராடேட்டா என்ற ஃபைலத்துக்கு மட்டும்தான் நோட்டோகார்டு என்பது இருக்கும். அடுத்தது பிசிஓடி, அதாவது பொரிஃபெரா மற்றும் சீலன்ட்ரேட்டா, முதல் ஃபைலம் 2வது ஃபைலம், இந்த 2 ஃபைலம் மட்டும்தான் டிப்ளோபிளாஸ்டிக் வகை இரு அடுக்கு கருப்பையை கொண்டது. மற்ற எல்லாமே வந்து ட்ரிப்ளோபிளாஸ்டிக் கரு அடுக்கு. ஓகேவா, 3 அடுக்கு. ஓகே, அடுத்தது இது சீலோமேட்டான்னு கேட்டிங்கன்னா முதல் 3 ஃபைலம் 1லேருந்து 3 ஃபைலம் வந்து ஏ சீலோமேட்டு, 4வது ஃபைலம் வந்து சீடோ சீலோமேட்டு, மீதி இருக்கக்கூடிய 5 to 9 ஃபைலம் வந்து என்ன சீலோமேட் தான், உடற்குழியை கொண்டிருக்கும். நர்வஸ் அண்ட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஆர் ப்ரெசன்ட். ஓகேவா, நரம்பு மற்றும் செரிமான மண்டலம் உள்ளது. எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா ஆஸ்டெரிஸ், அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெல்லி ஃபிஷ் வந்து ஒரு ஃபிஷ் கிடையாது. அதே போல் ஸ்டார் ஃபிஷ்ஷும் வந்து ஒரு ஃபிஷ் கிடையாது. அது வந்து ஒரு எக்கினோடெர்மேட்டா வகையை சார்ந்தது. அடுத்தது சி குக்கும்பர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது குக்குமேரியா சி குக்கும்பர்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சி லில்லி, ஆன்டடன், அதுக்கப்புறம் சி ஆர்ச்சின். இந்த எக்ஸாம்பிள் வந்து இந்த சி ஆர்ச்சின்ற எக்ஸாம்பிள் வந்து உங்களோட எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, சி ஆர்ச்சின், அதுக்கப்புறம் ஆஸ்டெரிஸ், அதுக்கப்புறம் குக்குமேரியா, அதுக்கப்புறம் ஆன்டடன்ல எல்லாமே வந்து எக்கினோடெர்மேட்டாக்கு கொடுக்கப்படுற எக்ஸாம்பிள். அடுத்தது 9வது ஃபைலத்துக்கு வந்தாச்சு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபைலுங்க. ஓகேவா, ஸோ 1லேருந்து 8 ஃபைலத்துக்கு உங்களுக்கு என்ன கிடையாது, நோட்டோகார்டு என்பது கிடையாது, முதுகு நான் என்பது கிடையவே கிடையாது. இந்த 9வது ஃபைலம் க்ராடேட்டா இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த க்ராடேட்டாவுக்கு மட்டும்தான் முதுகு நான் இருக்கும். அதனால தான் இந்த க்ராடேட்டாவில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே வந்து வெர்டிபிரேட்ஸ், முதுகெலும்பு உள்ளவை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த நோட்டோகார்டு தான் ஃப்யூச்சரில் எம்ப்ரியானிக் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய, அதாவது கரு வளர்கிற ஸ்டேஜ் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய நோட்டோகார்டு தான் உங்களுக்கு என்னவா மாறும், வெர்டிப்ரல் காலமாக முதுகு எலும்பாக மாறும். ஸோ இதோட உடல் அமைப்பு பார்த்திங்கன்னா சிஸ்டம் லெவல் ஆர்கனைசேஷன். அடுத்தது சிமிட்ரி பார்த்திங்கன்னா பைலேட்டரல் சிமிட்ரி, அதாவது சீலன்ட்ரேட்டா எக்கினோடெர்மேட்டா மட்டும்தான் ரேடியல், பொரிஃபெரா ஏசிமெட்ரி, மற்ற எல்லா ஃபைலமும் பைலேட்டரல் சிமெட்ரி. நோட்டோகார்டு என்பது உண்டு. ஓகேவா, அதனால தான் இதை வந்து என்ன சொல்கிறோம், வெர்டிபிரேட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது கரு அடுக்கு பார்த்தீங்கன்னா 2 அடுக்கா 3 அடுக்கான்னு கேட்டிங்கன்னா 3 அடுக்கு. ட்ரிப்ளோபிளாஸ்டிக் ஜெர்மினல் லேயர். சீலோமேட்டா ஏ சீலோமேட்டா சீடோ சீலோமேட்டாங்கன்னா சீலோமேட், உடற்குழி கொண்டது. அடுத்தது க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம், வெல் டெவலப்டு டைஜஸ்டிவ் அண்ட் நர்வஸ் சிஸ்டம் ஆர் ப்ரெசன்ட். மூடிய இரத்த சுழற்சி மண்டலம். ஓகேவா, நன்கு வளர்ந்த செரிமான மண்டலம் மற்றும் நரம்பு மண்டலம். ஓகே, க்ளோஸ்டு என்ன சொல்கிறாங்க இங்கே நம்ம பார்த்தோமே, ஓப்பன்னா என்ன, ஓகேவா, சாரி இங்கே மாற்றி இருக்குது, இதை மட்டும் பார்த்து மாற்றி எழுதி வச்சுக்கோங்க. ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னா நரம்புகள் மூலமாக ரத்த சுழற்சி என்பது நடக்கும். க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னா ஹார்ட் வந்து பம்பு பண்ணி பிளட்டை வந்து எல்லா பகுதிக்கும் அனுப்பும். அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இது கரெக்டாக அது கரெக்டானு தெரியல. ஓகே, செக் பண்ணிவிட்டு ஏதாச்சும் தப்பு இருந்ததுன்னா நம்ம கமெண்ட்டில் வந்து அந்த இதை வந்து பின் பண்ணி விடுவோம். ஓகேவா, ஓகே. அடுத்தது க்ரோடேட்ஸாக வந்து நம்ம என்ன பண்ணுறோம், 5 கிளாஸஸாக வந்து பிரிக்கிறோம். எப்படி வந்து ஆர்த்தோபோடா வந்து 6 கிளாஸ், அதுக்கெலாம் நம்ம கிளாஸ் வந்து படிக்க தேவையில்ல, பட் இதுக்கு மட்டும் கிளாஸஸ் வந்து படித்து வச்சுக்கோங்க. முதல்ல பீசிஸ் மீனினம், 2வது ரெப்பிடைல்ஸ் ஊர்வனைகள், 2வது வந்து ஆம்பிபியன் நில மற்றும் நீர்வாழ் உயிர், நிலத்திலையும் வாழும் நீர்லேயும் வாழும், அதை தான் ஆம்பிபியன் சொல்கிறோம். 3வது வந்து ரெப்பிடைல்ஸ் ஊர்வனைகள், பாம்பு ஊர்ந்து செல்லக்கூடிய உயிரினங்களை வந்து ரெப்பிடைல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது மேமல்ஸ் பாலூட்டிகள், நம்மலாம் வந்து பார்த்தோன்னா பாலூட்டி வகையை சார்ந்தது. அடுத்தது ஏவ்ஸ்னால் பறவை இனம். இந்த மாதிரி க்ராடேட்டாவில் இருக்கக்கூடிய உயிரினங்களை வந்து 5 கிளாஸஸாக நம்ம பிரிக்கிறோம். ஓகேவா, ஸோ இந்த பீசிஸ் முதல்ல மீன் இனத்தை பார்த்துரும். ஓகே, சேம்பர் ஆஃப் ஹார்ட் பார்த்திங்கன்னா 2 அறைகள். இப்போ ஹார்ட் பார்த்திங்கன்னா 2 அறை. ஓகே, 2 அறை ஹார்ட் கொண்டது வந்து இந்த மீன் இனத்தோடைய ஹார்ட் பார்த்திங்கன்னா எத்தனை அறைகளை கொண்டிருக்கும், 2 அறைகளை வந்து கொண்டிருக்கும். பிளட்டு டைப் பார்த்திங்கன்னா கோல்டு பிளட்டட் அப்படின்னா என்ன, வார்ம் பிளட்டட் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து வார்ம் பிளட். இப்போ நம்ம உடம்புலாம் பார்த்திங்கன்னா வார்ம் பிளட்டட். ஓகேவா, ஸோ வார்ம் பிளட் அப்படின்னா நீங்கள் இப்போ இங்கே உங்களோட டெம்பரேச்சர் வந்து இங்கே வந்து மீடியமாக இருக்கும். இப்போ நீங்கள் திடீர்னு குளிர் பிரதேசத்துக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களோட பாடி வந்து என்ன பண்ணிக்கும், அந்த டெம்பரேச்சர் வந்து அடாப்ட் பண்ணிக்கும். அதுக்கு பேர் தான் வார்ம் பிளட் அப்படின்னு சொல்லுவாங்க. கோல்டு பிளட்டட் அப்படின்னா டெம்பரேச்சரை வந்து அடாப்ட் பண்ண முடியும். ஒரு சில சீதோஷ்ண நிலையில் மட்டும்தான் அந்த உயிரினம் வந்து வாழும்.
ஓகேவா. ஸோ அதுக்கு பேர் தான் கோல்டு பிளட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ரெஸ்பிரேஷன் என்பது உங்களுக்கு எதன் மூலமாக நடக்கும்? சுவாசித்தல் என்பது கில்ஸ் மூலமாக, செதில்கள் மூலமாக நடைபெறும். அடுத்தது ரீப்ரொடக்ஷன் என்பது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து நடக்கும். எம்ப்ரியானிக் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஓவிபோரஸ் அப்படின்னா முட்டைகள் மூலம் குட்டி ஈனும் அப்படின்னு சொல்கிறாங்க. முட்டைகள் மூலம் குட்டி ஈனும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதில் மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டால்ஃபின் என்பது ஒரு வகையான மீன், வேல் என்பது ஒரு வகையான மீன். ஆனால் இந்த டால்ஃபினும் வேலும் உங்களுக்கு மீன் இனத்தில் வராது. இது எங்கே கொண்டு போய் வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, மேமல்ஸில் வந்து பாலூட்டிகளில் வந்து வச்சுருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த டால்ஃபின் பார்த்தீங்கன்னா, டால்ஃபினோட ஹார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா 4 சேம்பர் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா வார்ம் பிளட்டடாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லங்ஸ் மூலமாக வந்து சுவாசிக்கும். ஸோ இந்த மாதிரி மேமல்ஸுக்கு என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குமோ அதே கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்திங்கன்னா இந்த டால்ஃபின் அண்ட் வேலுக்கு வந்து இருக்கும். அதனால தான் இந்த டால்ஃபினையும் வேலையும் என்ன பண்ணிட்டாங்க, அது மீன் கிடையாது, மீன்லேருந்து தூக்கி மேமல்ஸில் வந்து வச்சுருக்காங்க. அடுத்தது இந்த மீனில் வந்து 2 வகையான மீன் இருக்குங்க. ட்ரூ ஃபிஷ்ஷுன்னு ஒன்று இருக்குது. இந்த மீன் இனத்தில் வரக்கூடிய உயிரினத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ட்ரூ ஃபிஷ்ஷுன்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக பேரில் மட்டும் மீனுன்னு வச்சுக்கிறோம், ஆனால் அது மீன் கிடையாது. அதுக்கு பேர் வந்து ஃபால்ஸ் ஃபிஷ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரூ ஃபிஷ்லாம், இப்போ உதாரணத்துக்கு இந்த ஸ்காலிடன் அப்படின்னு ஒரு மீன் இருக்குங்க. இதுக்கு பேர் என்ன, டாக் ஃபிஷ்ஷு. இது வந்து ஆக்சுவலாக ஒரு மீன் தான். அது ஹிப்போ கேம்பஸ் கடல் குதிரையாக இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுவுமே வந்து மீன் இனத்தை சார்ந்த ட்ரூ ஃபிஷ் தான். அடுத்தது இந்த கேம்பீஸியாக இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுக்கு இன்னொரு பேர் என்ன பண்ணால் மஸ்கிட்டோ ஃபிஷ். இதுவுமே என்ன பார்த்தீங்கன்னா ட்ரூ ஃபிஷ் தான், மீன் வகையை சார்ந்தது தான். அடுத்து ஸ்டோன் ஃபிஷ்ஷு, இது வந்து இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப பாய்சனஸ். இது எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா ஃபிஷ் தான். ஓகேவா, மீன் வகை ட்ரூ ஃபிஷ்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஃபால்ஸ் ஃபிஷ்ஷுக்கு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்டார் ஃபிஷ்ஷுக்கு பார்த்தீங்கன்னா பேர்லேயே ஃபிஷ் இருக்கும், ஆனால் அது ஃபிஷ்ஷு கிடையாது. ஓகே, அடுத்தது ஜெல்லி ஃபிஷ் பார்த்தீங்கன்னா பேர்லேயே ஃபிஷ் இருக்கும், ஆனால் அது வந்து ஸ்டார் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா எக்கினோடெர்மேட்டா வகையை சார்ந்ததுன்னு நினைக்கிறேன். ஓகேவா, அடுத்து ஜெல்லி ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா பேர்லேயே ஃபிஷ்ஷுன்னு இருக்கும், ஆனால் அது வந்து ஃபிஷ் இனத்தை சார்ந்தது கிடையாது, ஆனால் அது ஃபால்ஸ் ஃபிஷ்னு சொல்கிறோம். ஆக்டோபஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஆக்டோபஸ் வந்து பார்க்கறதுக்கு அதை வந்து டெவில் ஃபிஷ்னு சொல்லுவாங்க, ஆனால் அது ஃபிஷ்ஷு கிடையாது, அது வந்து ஃபால்ஸ் ஃபிஷ். ஆக்டோபஸ் வந்து மொலுஸ்கா ஃபேமிலியில் வந்து இருக்கும், மொலுஸ்கா ஃபைலத்தில் வந்து இருக்கும். ஓகேவா, அடுத்தது ஆம்ஃபிபியன், நில மற்றும் நீர்வாழ் உயிரிகள். இதோட சேம்பர்ஸ் ஆஃப் ஹார்ட் பார்த்திங்கன்னா, அதாவது இதயம் வந்து எத்தனை அறைகளாக பிரிந்திருக்கும் பார்த்தீங்கன்னா 3 அறைகளாக பிரிந்திருக்கும். பிளட் டைப் பார்த்திங்கன்னா கோல்டு பிளட்டட் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். வார்ம் பிளட்டட்னா எந்த பகுதிக்கு நீங்கள் போனாலும் நம்மளோட ரத்தம் வந்து அந்த டெம்பரேச்சரை வந்து அடாப்ட் பண்ணிக்கும். ஓகேவா, இப்போ உதாரணத்துக்கு வந்து பாம்பு இருக்குது பார்த்திங்கன்னா, பாம்பு பூச்சிலாம் பார்த்திங்கன்னா வெப்பம் அதிகமாக இருந்துச்சுன்னா வெளியே வரும். ஓகேவா, அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பண்ணால், அந்த வெப்பத்தில் அதனால் இருக்க முடியாது. ஓகேவா, அது தனக்கு என்ன வெப்பம் தேவை அந்த வெப்பத்தை தேடி அந்த பூச்சிகளோ பாம்புகளோ பூரான்களோ தேள்களோ அதை ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் கோல்டு பிளட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெஸ்பிரேஷன் வந்து எதன் மூலமாக ஆகுமானா, டேட்போல்ஸ் அப்படின்னா குட்டிகள், அதாவது ரொம்ப ரொம்ப கரு ஈன்ற குட்டிகள் இருக்கும் பார்த்தீங்கன்னா, முட்டை மூலமாக குட்டி வருது பார்த்தீங்களா, அந்த குட்டிகள் வந்து கில்ஸ் மூலமாக ரெஸ்பிரேஷனும். அடல்ட் இருக்குது பார்த்தீங்களா, வளர்ந்து போன ஆம்ஃபிபியன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, பெரிய வகை தோல் மூலம், ஓகே, ஸ்கின் மூலமாக ரெஸ்பிரேஷன் வந்து பண்ணுங்கள். ரீப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தான். எம்ப்ரியானிக் டைப் பண்ண பார்த்தீங்கன்னா ஓவிபேரஸ் அப்படின்னா முட்டைகள் மூலம் குட்டிகள் ஈனுதல். அடுத்தது ரெப்பிடைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஊர்வனைகள். சேம்பர் ஆஃப் ஹார்ட் பார்த்தீங்கன்னா 3 சேம்பர். ஓகே, ஹார்ட்டோட சேம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 அறைகள் கொண்டது. பிளட் டைப் பார்த்தீங்கன்னா கோல்டு பிளட்டட். ரெஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா சுவாசித்தல் வந்து ஸ்கின் அல்லது லங்ஸ் மூலமாக. ஒரு சில உயிரினங்கள் வந்து ஸ்கின் மூலமாக ரெஸ்பிரேஷன் ஆகும், ஒரு சில உயிரினங்கள் வந்து லங்ஸ் மூலமாக வந்து ரெஸ்பிரேஷன் வந்து பண்ணிக்கும். ரீப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். எம்ப்ரியானிக் டைப் பார்த்தீங்கன்னா ஓவிபேரஸ், முட்டைகள் மூலம் குட்டி ஈனுதல். ஓகேவா, இந்த ரெப்பிடைல்ஸில் 3 சேம்பர், அதாவது 3 அறை கொண்ட ஹார்ட் வந்து இருக்குன்னு சொன்னால், இதில் எக்ஸப்ஷன் வந்து அலிகேட்டர்னால் முதலை இருக்குது பார்த்தீங்கன்னா, முதலை மாதிரி ஒரு வகை தான் இந்த அலிகேட்டர். இந்த அலிகேட்டரோடைய ஹார்ட் மட்டும் பார்த்திங்கன்னா 4 அறைகள் கொண்டதாக இருக்கும். அடுத்தது மேமல்ஸுக்கு பார்த்திங்கன்னா பாலூட்டிகள். நம்மளாம் இப்போ பாலூட்டிகளில் தான் வரும். ஸோ சேம்பர் ஆஃப் ஹார்ட் பார்த்திங்கன்னா 4 அறைகளை கொண்டது. ஸோ பிளட் டைப் அது பார்த்திங்கன்னா வார்ம் பிளட்டட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைப்புங்க. நம்மளும் வார்ம் பிளட்டட் தான். பறவை இனம் இருக்குது பார்த்திங்கன்னா, பறவை இனமும் வார்ம் பிளட்டட். மற்ற எல்லாமே உங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா கோல்டு பிளட்டட் உயிரினம் தான். ஸோ ரெஸ்பிரேஷன் பார்த்திங்கன்னா நம்மளாம் எது லங்ஸ் மூலமாக ரெஸ்பிரேஷன் வந்து நடக்கும். ரீப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தான். எம்ப்ரியானிக் டைப் பார்த்திங்கன்னா விவிபேரஸ் அப்படின்னா நேரடியாக குட்டியினம், முட்டை போட்டு குட்டி ஈன மாட்டோம் நம்மளா. ஓகேவா, நேரடியாக குட்டியினது தான் விவிபேரஸ். ஓகேவா, இதுலேயுமே ஒரு சில எக்ஸப்ஷன்லாம் இருக்குது. எக் லேயிங் மேமலும் இருக்குது, அதாவது முட்டைகளை ஈனக்கூடிய மேமல்ஸும் இருக்குது. எக்ஸாம்பிள் அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரோதேரியா அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து பிளாட்டிபஸ். ஓகேவா, ப்ரோதேரியான்னு சொல்லுவாங்க. முட்டைகள் மூலம்
குட்டி ஈனக்கூடிய பாலூட்டி வகை எதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோதேரியான்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து பிளாட்டிபஸ். அடுத்து பவுச்சுடு மேமல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா மெட்டாதேரியான்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கங்காரு பார்த்துருக்கீங்களா? கங்காரு பார்த்தீங்கன்னா குட்டியை வந்து தன்னோட இதிலே வளர்கிற வரைக்கும் தன்னோட வயிற்றுக்குள்ளேயே வச்சுருக்கும். வயிற்றுனா அந்த பவுச் மாதிரி ஒரு பேக் மாதிரி இருக்கும், அந்த பேக்கில் தான் அந்த குட்டி இருக்கும். ஸோ அதுக்கு பேர் வந்து மெட்டாதேரியா. எக்ஸாம்பிள் வந்து கங்காரூஸ். அடுத்தது இந்த நேரைய குட்டின்றதுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா யூத்தேரியா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தான் ஹியூமன்ஸ். ஓகே, யூத்தேரியா, ப்ரோதேரியா, மெட்டாதேரியா, யூத்தேரியா. அதாவது மேமலில் வந்து முட்டையிட்டு குட்டின்றதுக்கு வந்து ப்ரோதேரியா. எக்ஸாம்பிள் பிளாட்டிபஸ். மேமல்லே பவுச்சுடு மேமலுக்கு பேர் வந்து மெட்டாதேரியா. எக்ஸாம்பிள் வந்து கங்காரு. நேரடியாக குட்டியினக்கூடிய மேமல்ஸ்க்கு வந்து யூத்தேரியா அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம தான் ஹியூமன்ஸு. அடுத்தது பறவை வகைகள்ங்க. ஸோ சேம்பர் ஆஃப் ஹார்ட் பார்த்திங்கன்னா 4 சேம்பர் இருக்கும். பிளட் டைப் பார்த்திங்கன்னா வார்ம் பிளட்டடு. சுவாசித்தல் பார்த்திங்கன்னா லங்ஸு. ரீப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். எம்ப்ரியானிக் டைப் பார்த்திங்கன்னா ஓவிபேரஸ். பறவைகள் எல்லாமே வந்து முட்டைகள் மூலமாக தான் குட்டிகள் வந்து ஈனும். ஓகேவா? ஸோ அனிமல் கிங்டமை ஒரே கிளாஸஸில் டீட்டெயில்டாக எக்ஸாம் பாயிண்ட்டுக்கு என்ன தேவையோ அதை நம்ம டீட்டெயில்டாக நம்ம பார்த்தாச்சு. தயவு செஞ்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லாருமே பார்க்குற எல்லாருமே லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் நம்மளோட வீடியோ நிறைய பேரை ரீச் பண்ணுவோம். நம்ம இவ்வளோ எஃபோர்ட் போட்டு ஒரு வீடியோஸ் உங்களுக்கே தெரியும் எனக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது. நிறைய பர்சனல் இஷ்யூஸ் இருக்குது, நிறைய ஒர்க் ப்ரெஷர் இருக்குது. இருந்தாலும் உங்களுக்காக நான் வீடியோஸ் நம்மளோட சேனலில் ரெகுலராக ஒரு 500-600 பேர் வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்காக நம்ம வீடியோஸ் வந்து மேக் பண்ணி போட்டுட்ருக்கோம். ஸோ பார்க்குற எல்லாருமே வீடியோஸ் வந்து லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் அந்த கண்டென்ட் வந்து நிறைய பேர் வந்து போய் சேரும். ஓகேவா? ஸோ அப்போ தான் எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் அடிக்கடி வீடியோஸ் க்ரியேட் பண்ணுறதுல. அதனால் நீங்கள் பார்க்கல அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். இந்த மெட்டீரியலை வந்து நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மெட்டீரியல் வேணும் அப்படின்னா 800 பே பண்ணிவிட்டு உங்களோட கம்ப்ளீட் அட்ரஸ் சென்ட் பண்ணிங்கன்னா ஒரு 4 to 5 டேஸ்க்குள்ளே கொரியர் மூலமாக இந்த புக்கை ரிசீவ் பண்ணிக்கலாம். மெட்டீரியல் வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக காண்டாக்ட் பண்ணி அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன், தேங்க்யூ. நம்ம ஆர்ஹெச் விட்டேக்கர் சொன்னால் அந்த 5 கிங்டமையும் நம்ம வந்து டீட்டெயில்டாக நம்ம படித்தாச்சு. இப்போ அடுத்தது பிளான்ட் மார்ஃபாலஜி நம்ம படிக்க போகிறோம். அடுத்தது பிளான்ட் டிஷ்யூஸ் இருந்ததுன்னா டாபிக்ஸில் இருந்ததுன்னா நம்ம படிக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது ரீப்ரொடக்ஷன் கிளாஸ் வருது. ஸோ இது முடிஞ்சு அடுத்தது வந்து இந்த பாட்னி கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு அப்படின்னா அது நம்ம ஜுவாலஜி வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே ஃபைன், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.